Assalamualaikum Lin. Actually, manegi 7 apa mana? Kandapul. Berarti min pulam, ஈர்ப்பு புலம், காந்த புலம் மூன்றுமே விசைகள் சம்பந்தமான பாடம். இங்க பார்த்து விசைகள் எல்லாமே ஈர்ப்பு புலமும் ஒரு விசை தான். அதுக்கு யார் காரணமா இருக்கும்? ஈர்ப்பு புலத்துல உருவாகிற விசைக்கு யார் காரணம்? ஈர்ப்பு புலச்செறிவு காரணம். அதே மாதிரி மின் புலத்துல உருவாகிற விசைக்கு என்ன காரணம்? மின் புலச்செறிவு ஒரு காரணம். அதே மாதிரி தான் காந்த புலத்திலே என்ன செய்ய போகுது? காந்த விசை உருவாக போகுது. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? காந்த புலம் ஒரு காரணமா இருக்கும். காந்த புலம் என்றா காந்த விசையை உணருகின்ற ஒரு பகுதி தான் காந்த புலம். காந்த விசையை உணருகின்ற பகுதி, காந்த விசை கொண்ட ஈர்ப்பு விசையை உணர்கின்ற பகுதி ஈர்ப்பு புலம். அதே மாதிரி மின் விசையை உணர்கின்ற பகுதி மின் புலம். காந்த விசையை உணர்கின்ற பகுதி காந்த புலம். ஒன்று டிஃபைன் பண்ண நம்ம அப்படி டிஃபைன் பண்ணுவோம். இப்படி காந்த விசையை உணர்கின்ற ஒரு பகுதி வந்து நோமலா ஒரு விளக்கத்துக்காக பண்ணி சொல்லலாம். ஆனா உண்மை என்ன கேட்டீங்கன்னா, மின் ஓடுகின்ற ஒரு கடத்தியை சூழவும் ஒரு காந்த புலம் உருவாகும். நோமலா நீங்க காந்தத்தை மட்டும் எடுத்து கையில வச்சிருந்தீங்க, இதான் காந்தம், இது வடமுனைவு தென்முனைவுண்டா இதுலயும் ஒரு காந்தம் ஒன்று தானே. இதை சுற்றி மனுஷன் உங்களுக்கு காந்த புலம் உருவாகும். மின்னோடுகின்ற கடத்தியை எடுத்தீங்கன்னாலும் அந்த மின்னோடுகின்ற கடத்தியை சூழ என்ன செய்ய போகுது? காந்த புலம் உருவாக போகுது. நம்ம இப்ப இங்க படிக்க போற பாடம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த மின்னோடுகின்ற கடத்தி சம்பந்தமான காந்த புலம் தான் படிக்க போறோம். நம்ம காந்தத்தை மட்டும் வச்சு என்ன செய்யல, படிக்க வரல. ஒரு கடத்தியில இதுக்கு பிறகு படிக்க போற எல்லாமே அது வரிச்சுருள் ஆகட்டும் அல்லது நேரிய கம்பி ஆகட்டும், மின் ஓடுகின்ற கடத்தியை சுற்றி எப்படி காந்த புலம் உருவாகுது, அதால உருவாகிற விசைகள் என்ன, அதுல உருவாகிற முறுக்கம் என்ன, இது மூணு தான் பார்க்க பண்ணணும். மொத்தமே தான் இந்த சிலபஸ்ல ஃபுல்லாவே தான். ரைட். ஒரு கடத்தியில மின்னோடுமாக இருந்தால் அந்த கடத்தியை சூழவும் காந்த புலம் உருவாகும். ஒரு கடத்தியில மின் ஓடாமையும் என்ன செய்யலாம்னா காந்த புலம் உருவாகலாம். எப்படி? வெறும் ஒரு காந்தம் ஒன்று இருந்தாலும் என்ன செய்யும், அதை சுற்றி காந்த புலம் உருவாகும். புவி எடுத்து பாருங்க, புவியை சுற்றி என்ன செய்ய போகுது? காந்த புலம் உருவாகும். அதுக்கு என்ன பேர்? புவிக்காந்த புலம். புவியை சுற்றியும் பிள்ளைகள் என்ன செய்யணும் உங்களுக்கு? புவியிட உண்மையா நமக்கு வடமுனைவு தென்முனைவு ஒன்றுக்கு தானே. ஆனா புவிக்கு மேல போக முடியாது புலம். இதான் புவியிட வடமுனைவு தென்முனை வேண்டாம். நீங்க ஒரு காந்த ஊசி ஒண்ட கட்டி தொங்க விட்டீங்கன்னா அது கிடையாக வடமுனைவை நோக்கியவாறு ஓய்வடையும். அந்த காட்டி வடமுனை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்த விலங்கு வடமுனைவு ரெட் கலர் மார்க் பண்ணிப்பாங்க, மற்றதுக்கு பிளாக் கலர் மார்க்ல இருக்கு. அப்படியே காந்த ஊசிகள் வந்து வச்சு பாருங்க, திசை காட்டியை வச்சு பார்த்தீங்களா இருந்தா திசை காட்டியில ரெட் கலர் மார்க் உங்களுக்கு எப்போ என்ன செய்ய கேட்டீங்கன்னா வடமுனைவை நோக்கி தான் என்ன செய்வது. அது நீங்க எப்படித்தான் தேக்கி வச்சாலும் அது என்ன செய்யும்? வடமுனைவை நோக்கி ஓய்வடையும். என்ன காரணம்னா நம்மளை சுற்றியுள்ள அந்த ஏரியாவை சுற்றியுள்ள புலத்திட விளையுள் திசையாகத்தான் எப்பவும் காந்த ஊசி ஓய்வடையும். காந்த விசை காணப்படுது, காந்த புலங்கள் காணப்படுது. காந்த புலம் என்ன ஆச்சு? நம்ம விசை என்ன ஆச்சு? காந்த புலம் விசை. காந்த விசை வந்து காணப்படுகின்றா விசை வந்து எப்பயும் நம்ம ஒரு பொருள் ஓய்வடைய வேணுமாக இருந்தா விளைவுள் பக்கம் தான் ஓய்வடையும். ஒரு காந்த ஊசியை நீங்க வைக்கிறீங்களா இருந்தா உதாரணமா 2 காந்த புலம் காணப்படுது. ஒரு காந்த புலத்தில பருமன் வந்து பி வந்து இந்த நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வர மின்புல வலிமைக்கு மின்புல செறிவு இ என்று போடுவோம். எலக்ட்ரிக்கு இங்க நம்ம எழுத்து வந்து பி என்று பிடிக்குமா. இன்னொரு காந்த புலத்தை நம்ம B2 எடுக்கும். 2 காந்த புலங்கள் ஒன்று கொண்டு செங்குத்தாக காணப்படுகிறது எடுக்கும். இப்ப இந்த ரெண்டுக்கும் ஒரு விளைவில் காந்த புலம் அது கிடையாக ஒன்று இப்படியும் ஒன்று இப்படியும் இருக்கலாம், அல்லது ஒன்று நிலை குத்தா ஒன்று கிடையா வரலாம். கிடையாது நிலை குத்தா வராது. ஒரு நாளும் கம்பியாக இருந்து கம்பியில மின்னோட்டம் ஓடுமாக இருந்தால் நிலை குத்தா வரும். ஆனா நம்ம எடுக்க மாட்டோம். ஒன்று இப்படியா ஒன்று இப்படி வச்சுக்கோங்க. இரண்டுக்கும் கிடை ஒன்று இந்த திசை ஒன்று இந்த திசை இப்படி இல்லைங்களா? இப்படி இருந்தா ரெண்டுக்கும் விளைவுகளாக என்ன செய்ய வேணும்? ஒரு திசை உருவாகணும். ஒரு காந்தம் என்றால் ஒரு காவிக்கணியம். ஏன்னா விசை என்று வந்தால் என்னது?
காவிகரி. காந்தப்புலம் காந்தப்பாயம் எப்பயும் காவிகரி. ரெண்டுக்கும் விளையுளாகத்தான் என்ன செய்வார் அவர்? ஓய்வடைவார். ரெண்டுக்கும் விளையுளான திசையில தான் ஓய்வடைவார். அப்ப இங்க ஒரு காந்த ஊசியை வச்சிங்களாக இருந்தா இந்த காந்த ஊசி இந்த ரெண்டுக்கும் விளையுளான ஒரு திசையில என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஓய்வர். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த திசைதான் ரெண்டுக்குமான விளையுள் ரிசல்டன் காந்த பாயப்படுத்தியாச்சு. விளையுள் காந்த பாயப்படுத்தியாச்சு இல்லைங்களா? காந்த புலம் ஒன்று உருவாகி இருந்தா ரெண்டு புலங்கள் காணப்படுமாக இருந்தா இந்த ரெண்டுக்கும் விளையுளாகத்தான் என்ன செய்யும்? ஓய்வடையும். இதே டைம்ல ரெண்டும் சமனான காந்த புலமாக இருக்கு. ஒன்று B1 அடுத்தது B2 ரெண்டும் சமனாக காணப்படுது. என்ன மீனிங்? விளைவுளாக எந்த புலமும் இல்லை அர்த்தம். விளைவுள் விசை ஒன்று இல்லை. ஏன்? மேல தாக்குற அதே விசைதான் கிடையாவும் தாக்குதுன்னா விளைவு விசை இல்லை அர்த்தம். விளைவு விசை இல்லாமல் இருந்தால் இந்த காந்த ஊசி எப்படி ஓய்வடையும் என்று பார்த்தோம்னா எப்படி ஓய்வடையும்? நீங்க வைக்க கொலை எப்படி நிக்குதோ அப்படி நின்று திரும்ப மாட்டேது. நீங்க வைக்கிறீங்க காந்த ஊசியை கொண்டு போய் ரெண்டும் விளைவு விசை சமனாகி மேல ஒன்று கீழே ஒன்று தாக்குது. நீங்க இந்த திசையில வச்சீங்களா இருந்தால் அது அப்படி நின்று இல்லைங்களா? இப்படி கொண்டு வைக்கிறீங்க காந்த ஊசியில திசை வந்து இஞ்சல காட்டின மாதிரி அப்படிதான் இருக்கு. அசைய திரும்பாது. இப்படி வைக்கிறீங்க என்ன செய்யாது? டேர்ன் ஆகி வராது. ஆனா இவர் அப்படி இல்லை பிள்ளை. நீங்க இந்த காந்த ஊசியை இந்த வைக்கிறீங்களா அது என்ன செய்ய மாட்டா சடன் அப்படியே டேர்ன் ஆகி இந்த திசையில தான் என்ன செய்ய மாட்டா அது ஓய்வு அடைஞ்சாரு. என்னன்னா இவருக்கு ஒரு விளைவுள் திசை ஒன்று காணப்படுது. இவருக்கு விளைவு இல்லை. அவர் எங்க திரும்புற விளைவு இல்லாம இருந்தா ஒரு விசையுமே இல்லை. நோமல நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நோமல கேட்கிறேன் நியூட்டன் 2ஆம் விதி வரும். புற விசைகள் தாக்க என்ன செய்யும்? பொருள் ஓய்வில் இருக்கு மாறவதிலேயே இப்படி ஒரு திசையை மாத்திர வர்ற திசையை மாத்தலாம். ஒரு விசை ஒன்று எதிராக தாக்குனா மட்டும்தான் அவர் திசையை அவருக்கு என்ன செய்யலாம்? மாற்றலாம். இங்க விசையை மாற்றக்கூடிய ஒரு கணியமுமே இல்லை. அவர் திசையை மாற்றுறது திசை மாற மாட்டார். நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அதே பக்கம் ஓய்வுண்டா ஓய்வு. எந்த பக்கம் காட்டுவோம் அந்த பக்கம் காட்டுங்க. இது சாதாரணமா நம்ம காந்த புலத்துக்கு வரக்கூடிய விஷயம். இப்ப புவிக்காந்த புலம் ஒன்று காய்ச்சும் இல்லவா? புவிக்காந்த புலம் காய்ச்சும் அது என்னண்டா ஒரு சட்டக்காந்தம் ஒன்று. சட்டக்காந்தம் வடமுனைவை தென்முனை கட்டி தொங்க விடுறீங்க. நல்லா பாத்துக்கோ. இந்த கை கிடை அரிக்காடா சரியா? கிடையா வருது அப்படி கிடை அரிக்கா ரைட். எனக்கு கை சவட்ட கை எனக்கு விளங்க மாட்டேது. இந்த கண்ணு முடியாத சவட்ட கை விளங்க கிடையாது அரிக்காங்க. கவனிங்க கட்டி தொங்க விட்டாச்சு. என்ன செய்யுது? இது கிடையா ஓய்வடையுது. எப்படி ஓய்வடையும் பிள்ளைகள்? வடமுனைவு பக்கமாக வடமுனை ஓய்வடையும். ரைட்டா? வடமுனைவு பக்கமாக வடமுனை ஓய்வடையும். ஆனா உண்மையா இப்படி அந்த அந்த குறிப்பிட்ட காந்த ஊசி இப்படி காணப்பட மாட்டேது. என்ன செய்ய வேண்டாம்? சாரி சட்டக்காந்தம் இப்படி காணப்பட மாட்டேது. கொஞ்சம் கீழே எப்படி சரிஞ்சு காணப்படும். கிடையோட கொஞ்சம் சரிஞ்சுதான் காணப்படும். காந்த ஊசி வந்து இப்படி கிடையா காணப்படாமல் என்ன செய்ய போன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சரிவாக காணப்படும். ஏன் உண்மையா சரிவாக காணப்படவும் யோசிச்சு பாராம். ஒரு பொருள் கிடையா காணப்பட வேண்டிய உண்மையா வச்ச மாட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்? காந்த பாயம் வந்து புவி காந்த புலம் கிடையாக காணப்படுதுன்னு எடுத்தாச்சு. புவிக்குள்ள வச்சுங்க கடிதம் இப்படிதான் இருக்கணும். ஆனா இப்படி இல்லை. கொஞ்சம் கீழே சரிஞ்சு காணப்படுது. ஏன் சரி உண்மையா? ஏதோ ஒரு கீழே விசை தாக்கி சரி சும்மா இருக்காது. அதுக்காக நிறைய எடுக்கப்படாங்க. காந்தம் ஒன்று சரிதான் கேட்டீங்கன்னா காந்த விசை ஒன்று தாக்கு. அப்படி உண்மை என்ன? இங்க புவி எடுத்தீங்கன்னா பிள்ளைகள் புவியில வார காந்தப்புல கோடுகள் சமாந்தரமாக காணப்பட மாட்டேது. என்ன செய்ய வளைஞ்ச நபர முடியும்? புவி இப்படி இருக்கா வட்டமா இருக்கா புவியை சுற்றி வட்டப்பாதையில என்ன செய்ய போகுது? உங்களுக்கு காந்தப்புலம் வரும். அப்ப ஒரு காந்தத்தின திசை எப்படி தீர்மானிப்பீங்கன்னா அந்த வட்டப்பாதையில தொடலில்தான் உங்களுக்கு எப்பயுமே தீர்மானிக்கப்படுது. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்க? நீங்க வச்சுங்களா இருந்தா காந்த எதுக்கு புவிக்காந்த புலத்துக்கு ரெண்டு திசை காணப்படும். ஒன்று கிடைக்கூறு அடுத்த நிலைக்கூட்டு. அது ரெண்டுக்கும் விளைவுளாகத்தான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட காந்தம் மண்டல சட்ட காந்தம் என்ன செய்ய இந்த கிடைக்கு பேர் வந்து கிடைக்கூறுன்னு கேட்பாங்க. ஹொரிசோண்டல் காந்த பாயத்துக்கு.
யாரோட புவிக்காந்த புலத்துக்கு. இது வேர்டிகல். நமக்கு அநேகமா இதுல கேள்வி வார வீதம் குறைவு இல்லையா, சரியா? இந்த பாட்டுல கேள்வி வார வீதம் குறைவு. எப்படி ஓய்வடையும், ஓய்வடைஞ்சா என்ன மாதிரி வரப்போகுது விஷயம். ஆனா எம்சிக்யூல ஒரு 2-3 வருஷம் பழைய பேப்பர்ல இருந்து கேள்வி இருக்கு. இதுன்னா புவிக்காந்த புலம் சம்பந்தமான கேள்வி. என்ன கேட்பாங்கன்னா, அந்த மின்காந்தத்தை கதைக்காம, மின்னோடுகின்ற காந்தத்தை கதைக்காமல் புவிக்காந்தத்தை மட்டும் கிடையாக காணப்படுது என்று மட்டும் வச்சு கதைப்பாங்க. ஸோ அங்க காந்தம் ஒன்று இருக்க நீங்க எடுக்க வேண்டி வரும். இந்த இடத்துல எடுகோல், ஒரு எடுகோல் எப்படி வரப்போகுதுன்னா, அங்க ஒரு காந்தம் காணப்படுது என்று நீங்க எடுகோல் ஒன்று எடுக்க வேண்டி வர்றதுக்கு மட்டும் கேட்பாங்க. இந்த இடத்துல இந்த கோணம் தீட்டாவா இருந்தால் இதான் அந்த ரிசல்டன் காந்த பாய்மாரியம் யாருன்னு கேட்டீங்கன்னா புவி. புவிக்கு மட்டும் இப்படி வருமா, கிடைக்கூறும் வரும், நிலைக்குத்து கூறும் வரும். இதை நான் கடைசியா நோட்ல உங்களுக்கு நோட்ஸ் போக்கல நோட்ல சாரேன், சரியா? தளத்துல தளத்துல வரும். நம்ம செங்குத்தா கீறி வச்சுக்கோங்க, தளம் தான். எப்படின்னா பிள்ளை, இப்ப உதாரணமா இப்படி இருக்கேன்டா, இந்த படத்தை B1 B2 இப்படி B1 B2 இருக்கு, சரியா? இதை நான் என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு இப்படி வைக்காம இப்படி இருக்கேன்னா இதான் அந்த விளைவு. உண்மையா கிடைத்ததான் காணப்படும், இப்படி காணப்படுதா இல்லைங்க? கிடைத்ததான் காணப்படி நம்ம என்ன செஞ்சுக்கோம், போட்டு இப்படி கீறி வச்சிருக்கோம். ரைட், இது கிடைத்ததான் அறிய போகுது. எல்லாமே கிடைத்ததான் காய்க்கணும், சரியா? இதுவும் கிடைத்ததான், இதுவும் கிடைத்தது. நம்ம நிலைக்குத்தா அப்படி கீறி வச்சுட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். இதுவும் கிடைத்ததான். நீ கொப்பில கீறி எப்படி கீறப்பீங்க, சரியா? கொப்பி எப்படி கீறுவீங்க, கீறி முடிஞ்ச எப்படி கொப்பில கிடையாது, எனக்கு கொப்பில கீறீங்க. எனக்கு போர்டு தான் நிலை குத்து, கொப்பில உங்களுக்கு கிடையாது. எனக்கு நீங்க நேர்கோடு இப்படி கீறினாலும் அது உங்களுக்கு கொப்பில கிடைக்கல, அங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இவ்வளவுதான் காந்த ஊசி சம்பந்தமான விஷயம். காந்த ஊசி எப்படி ஓய்வடையும் கேட்டீங்கன்னா, விளையுள் காந்த புலத்துக்கு ஓய்வடை. முதல்ல அழிக்குவோம் விஷயத்தை கொஞ்சம். நான் உங்களுக்கு அதை என்னென்ன படிப்பிக்க வேணும்ன்றதை மட்டும் அந்த போட்டோட அனுப்பி டெலிகிராம்ல போட்டிங்கன்னு பாத்துக்கோங்க. 7.3 வரை தான் இருக்கா, 3 தான் இருக்கு. 7.1, 7.1 வந்து விசை சம்பந்தமானது. அடுத்து வந்து முறுக்கம், அடுத்து வந்து வர விசைகள், சாரி, 2வது வந்து காந்தப்பாய், அடுத்து வரும். 3வது வந்து விசைகள் வரும், முறுக்கம் வரும். 3 தான் இருக்கா. தெரியும் அது உண்டா ஹெரிபொலினாபிளே காந்த புலம் யூனிட் 7. காந்தம் ஒன்றை சுற்றி, காந்தம் ஒன்றை சுற்றி, காந்தம் ஒன்றை சுற்றி காந்தம் ஒன்றை சுற்றி காந்த விசைகளை உணரக்கூடிய பிரதேசம். காந்தம் ஒன்றை சுற்றி காந்த விசைகளை உணரக்கூடிய பிரதேசம் காந்த விசைகளை உணரக்கூடிய பிரதேசம் காந்தப்புலம் எனப்படும். காந்தப்புலம் எனப்படும். அடுத்த வரியில ஓட்டம் காவும் கடத்தி ஒன்றை, ஓட்டம் காவும் கடத்தி ஒன்றை, ஓட்டம் காவும் கடத்தி ஒன்றை சூழ உள்ள பிரதேசம். ஓட்டம் காவும் கடத்தி ஒன்றை சூழ உள்ள பிரதேசம் காந்தப்புலம் எனப்படும். ரெண்டும் வரும், சரியா? வெறும் காந்தத்தை எடுத்தாலும் அதுவும் காந்தப்புலம் தான். ஓட்டம் காவுகின்ற கடத்தி ஒன்றை சூழ உள்ள பிரதேசமும் காந்தப்புலம் தான். அடுத்த வரியில
காந்தப்புலம் ஒன்றில் வேறு காந்தப்புலம் ஒன்றில் வேறு காந்தங்கள் அல்லது ஓட்டம் காவும் கடத்தியை காந்தப்புலம் ஒன்றில் வேறு காந்தங்கள் அல்லது ஓட்டம் காவும் கடத்தியை கொண்டு வரும்போது அது காந்த விசையினால் தாக்கப்படும். காந்தப்புலம் ஒன்றில் வேறு காந்தங்கள் அல்லது ஓட்டம் காவும் கடத்தியை கொண்டு வரும்போது அது காந்த விசையினால் தாக்கப்படும். என்ன அர்த்தம்னா, ஒன்று கவரலாம் அல்லது தள்ளலாம். ஒத்த முனைகளாக இருந்தா என்ன செய்யும்? ஒன்று தள்ளும். வடமுனைவு நீ கொண்டு வர அந்த குறிப்பிட்ட காந்தம், நீங்க வச்சிருக்கிற காந்தம் ஒன்று ஒரு காந்தப்புலம் முடிஞ்சு உருவாயாச்சு. இந்த முனை வடமுனைவு, இந்த முனைவு தென்முனைவா இருக்க கூட நீங்க ஒரு காந்தத்தை உருவாக்கி கொண்டு வாரீங்க, அல்லது ஒரு சட்ட காந்தத்தை கொண்டு வாரீங்க. இந்த முனை வடமுனைவா இருந்தா என்ன செய்யும்? தள்ளும். ஒருவேளை இந்த முனை தென்முனையா இருந்தா என்ன செய்யும்? சோ விசை ஒன்று என்ன செய்யும்? உங்களுக்கு தாக்கப்படும் நீங்க தானே பிள்ளைகள் ஒன்று கவரும் அல்லது தள்ளும். ஒரு விசை ஒன்று கொடுக்க போகுது எதிராக. அடுத்த வரியில காந்த புலத்தினை அறிவதற்கு அடுத்த வரியில காந்த புலத்தினை அறிவதற்கு காந்த ஊசி பயன்படும். தொடர்ந்து காந்த ஊசி எப்போதும் ஓரிடத்திலுள்ள விளையுள் காந்த புலத்தின் திசையில் சமநிலைக்கு வரும். ஓரிடத்திலுள்ள விளையுள் காந்த புலத்தின் திசையில் சமநிலைக்கு வரும். அடுத்த வரியில நடுநிலை புள்ளியில் எத்திசையிலும் சமநிலைக்கு வரும். ரைட். இந்த படத்தையும் இருங்க. முதலாவது விளையுள் திசையில ஓய்வுக்கு வரும். நடுநிலை புள்ளியா இருந்தா, அதாவது B1 B2 சமனா காணப்படுமாக இருந்தா இந்த மீனிங் அதுக்கு பேர் நடுநிலை புள்ளி, நியூட்ரல் பாயிண்ட் அர்த்தம். இப்படிதான் மின்புலம் என்ன புள்ளி, 2 மின்புல கோடுகள் சமனா வருமானம் என்ன செய்யும்? நடுவுல ஒரு நியூட்ரல் பாயிண்ட் இருந்தானே, அது மாதிரி தான் காந்தப்புலம். இந்த புள்ளி
இந்த புள்ளிக்கு பேர் வந்து நடுநிலை புள்ளி, நியூட்ரல் பாயிண்ட். நடுநிலை புள்ளியா? என்ன செய்யணும்னா அந்த இடத்துல வைக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து எந்த திசையிலையும் என்ன செய்யலாம், ஓய்வுக்கு வரலாம். சரியா பிள்ளை? இந்த முதலாவது மட்டும் மன்னிக்கிறேன்னா ரைட். மின் ஓடுகின்ற கடத்தியில பிள்ளை, மின் ஓடுகின்ற கடத்தியில சூழ காந்தப்புலம் உருவாகின்றதை கண்டுபிடிவர் இவர். தமிழ்ல வந்து சம்பந்தமில்லாத பெர்மிஷன் வரப்போதான் இந்த ஐபிஎல் பாப்பீங்க பாப்பான், தமிழ்ல பாப்பான். ஸ்டார் ஸ்கூல்ல பார்த்தாலும் அது போடுற பேர் எனக்கு தமிழ்ல போறதுல என் மோகனுக்கு ஒயன் மோகன் அதனால அது மாதிரி தான் இதுமா என்ன செய்கிறான் அப்படின்னா அவரு மின்னோடுகின்ற ஒரு கடத்தியை சூழ, மின்னோடுகின்ற ஒரு கடத்தியை சூழவும் என்ன செய்ய போது காந்தப்புலம் உருவாகும். அது மின்னோடுகின்ற ஒரு கடத்தியை கருதுவோமா, இது மின்னோடுகின்ற கடத்தி. இந்த கடத்திக்கு மேல காந்த ஊசியை வெச்சமா இருந்தா, இந்த கடத்திக்கு மேல காந்த ஊசியை வைத்தமாக இருந்தால் அது வடமுனைவு இந்த திசையில வரக்கூடிய மாதிரி ஓய்வடையும். காந்த ஊசி விலங்கு இந்த படத்துல மேலே இருக்கிற விலங்கு அப்படின்னு ரைட். காந்த ஊசியை நீங்க கீழே வச்சீங்களா இருந்தா
காந்த ஊசி கீழே வருமாக இருந்தா இது வடமுனைவு, இது தென்முனைவாக ஓய்வடைவாய், இது வடமுனைவு தென்முனைவாக ஓய்வடைவாய். மின்னோடுகின்ற கடத்தி படம் விலங்கு மொழியா இந்த கடத்திக்கு மேல வருதா இது? இதைத்தான் என்ன செய்யணும் கேட்டா இவர் கண்டுபிடிக்கும். கடத்தியை சூழ ஒரு மின்புலம் ஒன்று உருவாகுது. நம்ம விதிய பிறகு பாப்போம். ஆனா உண்மையே ஏன் நடக்கிறீங்க ஒரு விதி ஒன்று மேக்ஸ்வெல்ல வழக்கை விதி ஒன்று. மின்னோடுகின்ற கடத்தில நீங்க பெருவிரல வச்சீங்களா இருந்தா அதை சுற்றி என்ன செய்ய காந்த புலம் உருவாகும். இப்படி வச்சீங்க யோசிச்சு பாரு, இது மேல இருந்தா இதுதான் திருப்ப போகுது. அப்ப அந்த விளைவு திசையில என்ன செய்வாங்க வடமுனைவு வந்தானுங்கிட்ட இந்த கை வைக்க போல இதுதான் அந்த கடத்தி. கடத்தில மின் ஓடுகின்ற பக்கமாக நான் பெருவிரலை வச்சேன்டா என்ன இது வலது கையா என்ற ரைட், இது வலது கையா சொல்லிக்கோங்க. நீங்க வச்சு பாருங்க, நீங்களே உங்களோட கையை வச்சு பாருங்க. உங்களோட வலது கையில மின் ஓடுகின்ற திசை இப்படி வச்சுக்கோ, மின் ஓடுகின்ற திசை. இந்த திசையில நீங்க வலது கையில பெருவிரலை வச்சு மிகுதியா உள்ள 4 விரலை மடக்கிற பக்கமாக என்ன செய்ய கேட்டீங்கன்னா ஒரு காந்த புலம் உருவாகும். அப்ப அந்த திசை வரும்போது மேல அந்த காந்த ஊசி இருக்கும் என்ன செய்யும், அந்த திசையில் என்ன செய்யும் வடமுனைவை திருப்பும். அப்படி திரும்ப பார்க்கும். அதே இது இப்படியே வந்து கீழே வரும்போது இதான திசை என்னோட கடத்தி கீழே வரப்போகுது. கீழே வரும்போது இதுக்கு கீழே அந்த காந்த புலம் இருந்திருக்குமெண்டா இதான இந்த திசை இப்படியே வரப்போகுது. அப்ப என்ன இவரை கல் வரைக்கும் விளங்குதா? இந்த புலம் வந்து இந்த புலம் இப்படியே தள்ளக்கொல இதுக்கு கீழே உள்ள என்ன செய்யும் பிள்ளைகள் திசை இப்படி தள்ளுது. அப்ப இது கீழே உள்ள என்ன செய்யும் இந்த இப்படி தள்ளி வரப்போகுது. விளங்குதா? இப்ப இந்த சரியா யோசிச்சு பாரு, இதான் இன்னொரு கடத்தி. அதுக்கு பின்னுக்கு இந்த காந்த ஊசி உங்களுக்கு கண்ணுக்கு விளங்குதா? விளங்கல. இந்த விரல் விளங்கலையா? விளங்கல, அவ்வளவுதான். சரியா? இந்த விரல் விளங்கல உங்களுக்கு. இப்ப மின்னோடுகின்ற கடத்தி தான் இந்த திசையில தான் மின்னோடுது. இந்த 4 விரலும் தான் புலத்தை உருவாக்குற பகுதி. இந்த புலம் போய் தள்ளு மசாலா இவரை போய் தள்ள வருதா, வெளியில வருதா? இப்ப காந்த ஊசி வருது. இதே இது காந்த ஊசி வந்து முன்னுக்கு பிரிஞ்சிருந்தா முன்னுக்கு இருக்கு, இப்படி வந்து இப்படி தள்ள போற எங்களை போகும், இப்படி போகும். காந்த ஊசி முன்னுக்கு இருந்தால் இப்படியே வரப்போகுது, காந்த ஊசி பின்னுக்கு இருந்தால் இங்க வரப்போகுது. ஏன்? மின்னோட திசை மேலிடத்தால உருவாகிற காந்த புலம் சுற்றி உருவாகுது. இதை யார் கண்டுக்கிறாருன்னா கேளிக்கோங்க. அதிகமா மின்னோடுகின்ற அதுக்கு இல்லையா படம் கேட்டீங்கன்னு அது கேளிக்கோங்க. மின்னோடுகின்ற கம்பிக்கு அண்மை, மின் ஓடுகின்ற மின்னோட்டத்தை காவும் கம்பிக்கு அண்மை, மின்னோட்டத்தை காவும் கம்பிக்கு அண்மையில், மின்னோட்டத்தை காவும் கம்பிக்கு அண்மையில் மின்னோட்டத்தை காவும் கம்பிக்கு அண்மையில் காந்த ஊசி திரும்பும் என்பதை காந்த ஊசி திரும்பும் என்பதை ஒஸ்வைட் கண்டறிந்தார். இது காந்த ஊசி கடத்திக்கு மேலே இருந்தா திரும்ப திசை, இது காந்த ஊசி கடத்திக்கு கீழே ரெண்டுக்குமே மின்னோட்டம் மின்னோட்டம் மேல ஆயினா படத்துக்கு
இது இந்த விஷயம் தேவையான கேட்டா இது தேவையில்லை உங்களுக்கு சரியா. ஆனா புலத்துல திசை நமக்கு தேவைப்படுது இன்னைக்கு. ஆனா இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா தானே. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு போன் யூஸ் பண்றாங்களுக்கு படம் கொஞ்சம் கிளியர்ல என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா விளங்க நினைக்கிறேன் பெருசாமி. ஜூம் பண்ணுங்க. அப்ப நான் ஜூம் பண்ணி காணுமா? தேவை இல்லைங்க நினைப்பேன். ஒன்று காந்த ஊசி மேல இருக்கா, அடுத்தது காந்த ஊசி கீழே இருக்கு. ரைட்டா? இல்ல இல்ல, வடமுனை இதுல கிடையாது வராது பிள்ளைகள். வடமுனை எப்ப கிடையா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கிடையன்னா இந்த கிடை கேட்கலையா, இது சுத்துமையா பார்த்தா இது வளையும் இந்த புலத்திசை வளையும். ஏன்டா இதுல வார காந்த புலத்தின வலிமை புவிக்காந்த புலத்தை விட பெருசு. இந்த மின்னோட்டத்தால உருவாகிற இதை சுற்றியுள்ள காந்த புலத்தின் வலிமை இவரு கிட்ட புவிக்காந்த புலத்தை விட பெருசு. அப்ப என்ன செய்யணும்னா புவிக்காந்த புலத்தை மீறித்தான் இங்க வரப்போகுது ஒன்று. அல்லது நம்ம இங்க கீறக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து புவிக்காந்த புலத்தை வந்து என்ன செய்வோம்னா புறக்கணிச்சுதான் அந்த புலத்தை நம்ம என்ன செய்வோம்னா வரைவோம். சரியா? நம்ம பின்னுக்கு நோட்ஸ் எதாருன்னா புவிக்காந்த புலத்தை நீங்க உட்படுத்தினீங்களாக இருந்தால், புவிக்காந்த புலத்தை நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு வளைவு நம்ம ஒரு படம் கீறுவோம். எப்படி புலம் உருவாகும் புலத்துல கொஞ்சம் மாற்றம் வரும். புவிக்காந்த புலத்தை நீங்க உட்படுத்தினீங்களா இருந்தா இங்க நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இதுல உருவாகிற புலம் வந்து புவிக்காந்த புலத்தை விட பெருசு. நீங்க புவிக்காந்த புலத்தை புறக்கணிக்கிறீங்கன்னு எடுக்கணும். நீங்க செய்ய போற அநேகமா எல்லா கேள்விக்கும் என்ன செய்வோம்னா புவிக்காந்த புலத்தை புறக்கணிக்க நீங்க புவிக்காந்த புலத்தை கணக்கு எடுக்க தேவையில்லை. அவங்க தந்தா மட்டும்தான் புவிக்காந்த புலத்தை பத்தி கதைச்சாங்கன்னா மட்டும்தான் நீங்க என்ன செய்வீங்க அவரை மென்ஷன் பண்ணுவீங்க. அநேகமா அதை பத்தி கதைக்க மாட்டாங்க. புவிக்காந்த புலம் கன்செப்ட் அவங்களுக்கு கேள்வி பெருசா வராது. ரைட்டா? நோட்ல போட்டுக்கோமா விஷயத்த, நோட்ல போடுங்க. காந்தப்புலத்தால் உருவாகிற விசையை கணக்கிட இயலுமா? அதான் படிக்க போறேன்டா. காந்தப்புலத்தால் உருவாகிற விஷயத்தை படிக்க போறோம். பாடமே தான் நம்மளோட பாடமே தான்டா. காந்தப்புலத்தால் உருவாகிற விசையை படிக்கிறத நம்மளோட பாடம். சரியா? எழுதிக்கோங்க. காந்தப்புலத்தில் நோட்லையா, நோட்ல போடுங்க, நோட்ல போடுங்க பிள்ளைகள். காந்தப்புலத்தில் சுயாதீனமாக கட்டி தொங்க விடப்படும் காந்தம் ஒன்று. கட்டி தொங்க விடப்படுகின்ற
காந்தம் ஒன்று காந்தப்புலத்தில் சுயாதீனமாக கட்டி தொங்க விடப்படும் காந்தம் ஒன்று எப்போதும் வடக்கு தெற்கு திசையில் ஓய்வு பெறும். காந்தப்புலத்தில் சுயாதீனமாக கட்டி தொங்க விடப்படும் காந்தம் ஒன்று எப்போதும் வடக்கு தெற்கு திசையில் ஓய்வுக்கு வரும். இவ்வோய்வுக்கு வரும் திசை புவிக்காந்த புலத்தின் கிடைக்கூறு எனப்படும். ஓய்வுக்கு வரும் திசை புவிக்காந்த புலத்தின் கிடைக்கூறு எனப்படும். நம்மளோட திசை இப்படிதான் இருந்தால் நீங்க கட்டி தொங்கிட்டீங்கன்னா உருவாகிற அந்த புவி காந்தம் வந்து இந்த திசையா தான் இருக்கு. வடக்கு தெற்காகத்தான் என்ன செய்யும்னா புவிக்காந்தம் இருக்கும். பிஹெச் இதுக்குதான் புவிக்காந்த புலத்தின் கிடைக்கூறு சொல்லுவோம். இதுக்கு என்ன புவிக்காந்த புலத்தின் புவி காந்த புலத்தின் கிடைக்கூறு. இலக்குத கீரிக்கமா விளங்குது பார்த்தா உனக்கு கொப்பியில எடுத்து பாத்தீங்கன்னா கொப்பியில போட்டு கிடைக்கிற போறீங்க. வடமுனை இங்க வரைக்கும் கிடைக்கிற போறீங்க. சரியா? இப்ப உண்மையா என்ன கேட்கிறோம்டா இப்படி நடந்தாலும் உண்மையாக இப்படி காணப்பட மாட்டேது. கிடைக்கூறு எப்படி இருக்கிறோம் சரியா? பிஹெச் வைட்லிக் மாயில சரியா? பிஹெச் வந்து கிடைக்காந்த புலத்திற்கு காந்த புலத்தில கிடைக்கூறு புவி காந்த புலத்திற்கு பிஹெச். இது நிலைக்குத்து கூறு வெர்டிகல் பிவி. ரெண்டுக்குமான விளையுள் வந்து தீட்டாவாக இருந்தால் இந்த திசையில என்ன செய்ய முடியும்? உண்மையா அது ஓய்வடையும். இனிமே ஏழியா பார்த்துட்டு நம்ம எப்பவுமே ரெண்டு காந்த புலங்கள் காணப்படுமாக இருந்தால் அந்த காந்த புலத்திட விளையுள்ளதை என்ன செய்யும்? பிள்ளைகள் ஓய்வடையும். விளையுள்ளதை என்ன செய்ய போது? ஓய்வடைய போறார். tan theta என்ன வரையும்? tan theta VV இன் கீழ் BH. இந்த திசையில ஓய்வடையும். ஒரு கோணம் உண்டு கட்டாயமா ஒரு சாய்வு ஒன்று இருக்கு. இந்த சாய்வு அளக்கிறதுக்கு மானியம் இருக்கியா? நமக்கு இல்ல சிலபஸ்ல இந்தியாவில் இல்லாமல் படிப்பான். அது தனி ஒரு பாடமாக இருக்கு. உங்களோட நீட் எக்ஸாம்ல இருக்கீங்களவா கேள்வி படிப்பீங்க. நீட் எக்ஸாம் +2ல எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீட் எக்ஸாம் இருக்கு அவங்களுக்கு. மெடிக்கல் ஃபேக்கல்டி செலக்ஷனுக்கு நீட் எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு எல்லாம் இது ஃபுல்லா வரும் அவங்களுக்கு. இங்க காந்த கொஞ்சம் கூட போகும். அங்க அந்த மானி சம்பந்தமான பாடம் எல்லாம் இருக்கு. அதை எப்படி அளக்குறது, இந்த மானி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுல வர பெக்டிக் எல்லாம் நீங்க தப்பிட்டீங்க. tan theta BV இன்கிள் BH. படிக்க படத்துக்கு முன்னுக்கு சொன்னதை விட்டு போட்டு கீழே எழுதுங்க. சரியா? இதை மேல் எழுதாதாக்கள் மட்டும் பண்ணிக்கோங்க. மேல் எழுதாதாக்கள் மட்டும் சொல்லுன்னா மத்தாக்கள் படத்துக்கு இருங்க. நோட்ஸ் எழுதிங்கன்னு நோட்ஸ் எழுதி முடிய படம் இருங்க. நோட்ஸ் எழுதாக்கள் மட்டும் சொல்லுன்னா காந்த புலத்தில் சுயாதீனமாக கட்டி தொங்க விடப்படும் காந்தம் ஒன்று. காந்த புலத்தில் சுயாதீனமாக கட்டி தொங்க விடப்படும் காந்தம் ஒன்று எப்போதும் வடக்கு தெற்கு திசையில் ஓய்வுக்கு வரும்.
ரைட். காந்தப்புலத்தில் சுயாதீனமாக கட்டி தொங்கவிடப்படும் காந்தம் ஒன்று எப்போதும் வடக்கு தெற்கு திசையில் ஓய்வுக்கு வரும். இவ் ஓய்வுக்கு வரும் திசை புவிக்காந்த புலத்தின் கிடைக்கூறு எனப்படும். 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 ரைட். எழுதி முடிச்சாக்கள் ஹெடிங் போடுங்க. காந்த விசை கோடு. காந்த விசை கோடு. காந்த விசை கோடு. மின்விசை கோடு மாதிரி காந்த விசை கோடு. யாருக்கெல்லாம் மின்விசை கோடு டெபினிஷன் ஞாபகம்? மின்புல கோடுகள் மின்விசை கோடு இல்ல உண்டு தானே? மின்புல கோடுகள் டெபினிஷன் எப்படி? யாராவது சொல்ல மாட்டான், சும்மா ஐப்பான் வாய்க்குல முடிஞ்சு. ரைட். கட்டிக்காரப்புல சொல்லிப்பான் என்னடா ஒரு நேரேற்றம் வந்து அசைகின்ற பாதை. ஒரு நேரேற்றம் வெங்கால பக்கம் அசைய வழிபடுதோ அதுதான் மின்விசை கோடிட பாதையாக காணப்படும். அப்ப இங்க என்ன டெபினிஷன் சொல்லலாம்? காந்த விசை கோடு மின்புலத்துல எப்போ யாரை மென்ஷன் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நேரேற்றத்தை வச்சு எல்லாம் டிஃபைன் பண்ணுவோம். வேலை எடுத்தாலும் அப்படித்தான், வலு எடுத்தா எல்லாம் நேரேற்றம் கருதுகின்றதை வரப்போகுது அங்க எல்லாமே. சோ இங்க நம்ம யாரை டிஃபைன் பண்ணி காந்த விசை கோட்டுக்கு டெபினிஷன் இங்க எப்பயும் வந்து அங்க நேர்முனை என்ற மாதிரி நேரேற்ற மாதிரி இங்க வந்து வடமுனை ஒரு வடமுனைவு எங்கால பக்கமாக அசைய வெளிக்கிடுதோ அதுதான் காந்த காந்த விசை கூட. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு காந்தத்தை எடுத்தீங்கன்னா நீங்க இது வடமுனைவு தென்முனைவு இப்பவும் வடமுனைவுல இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னா கோடுகளை போட வலிக்கிறீங்க. அங்க என்ன செய்வீங்க? வளமையா ஒரு பிளஸ்ல இருந்து என்ன செய்வீங்க? கோடுகளை போட வலிக்கிறீங்க. நேரேற்றத்துல இருந்தா புலக்கோடுகளை பலிக்கிறீங்க. அதே மாதிரி இங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னா வடமுனைவில் இருந்துதான் காந்த விசை கோடு என்ன செய்யும்? வெளியே வரும். அப்படின்னா ஒரு வடமுனைவு நீங்க உடைச்சு போட்டு ஒரு வடமுனைவு கருதி மட்டும் வச்சீங்கன்னா அந்த வடமுனைவு அசைகின்ற பாதை காந்த விசை கோடாக இருக்கு. உடைச்சு வச்சு பார்க்கல நமக்கு உதாரணத்துக்கு அங்க எப்படி நேரேற்றத்தை மென்ஷன் பண்ணி மின்புல கோடுகளை நம்ம அறிகிறோமோ அதே போல் இங்க நேர்முனைவு வடமுனைவு நேர்முனைவுல வடமுனைவை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் இங்க இந்த காந்த விசை கோட்டை அறிய போறோம். ஒரு வடமுனைவு உடைச்சிட்டு வைக்கிறீங்க. ஒரு சிறிய வடமுனைவு அசைகின்ற அல்லது அசைய முயலுகின்ற பாதை அது கட்டாயமா நேர்கோடா போக வேண்டிய தேவை இருக்கு. அது வளையலாம், அந்த விசைக்கோடு வளையலாம். எப்ப அந்த காந்த விசைக்கோடுகள் வந்து நம்ம சமச்சீர் சீரானன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா எல்லா கோடுகளும் சமாந்தரமாக இருந்தால் நம்ம சீரானதுன்னு இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கலாம். வளையலாம் புலக்கோடுகள் நமக்கு அங்கேயும் தான். மின்புல கோடுகள் கட்டாயமா சம்பந்தமே அவசியம் இல்லை. மின்புல கோடு வளையலாம் தானே, ஆனா வெட்டமா எடுத்து வளையலாம், வளைஞ்செல்லாம் போகும். அதே மாதிரிதான் இங்கேயும் முடியும். மின்புல கோடுகள் மாதிரி காந்த விசைக்கோடுகள் இருந்து செய்யும் வளையும். ஆனா அந்த வளைவு பாதை வழியாக என்ன செய்வார்? வடமுனைவா செய்வார். ஒரு வடமுனைவா செய்வார். தெளிவுமா? காந்த புலம் ஒன்றில் வைக்கப்பட்ட காந்த புலம் ஒன்றில் வைக்கப்பட்ட காந்த புலம் ஒன்றில் வைக்கப்பட்ட ஒரு சிறிய வடமுனைவு
ஒரு சிறிய வடமுனைவு சுயாதீனமாக இயங்கும் பாதை. சுயாதீனமாக இயங்கும் பாதை. சுயாதீனமாக இயங்கும் பாதை. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட சிறிய வடமுனைவு சுயாதீனமாக இயங்கும் பாதை காந்த விசை கோடு. ரைட்? நம்ம அங்கேயும் இப்படிதான் பார்த்தோம். முதலாவது மின் விசை கோடு என்று பார்த்து போட்டு திரும்பி அடுத்த என்ன ஹெடிங் நமக்கு அங்க மின் விசை கோடுகள இயல்புகள் என்ன? சோ இப்ப அடுத்த ஹெடிங் போடுங்க நீங்க காந்த விசை கோடுகளின் இயல்புகள். காந்த விசை கோடுகளின் இயல்புகள். காந்த விசை கோடுகளின் இயல்புகள். ரைட். கிட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ரெண்டும் கிட்ட ஒரே மாதிரி தான் வரப்போகுது. உங்களுக்கு மின்விசை கோட்டை முதலாவது நம்ம கதைக்குள்ள எப்பயுமே நேர்முனைவில் தொடங்கி மறைமுடிவு நேர்ல தொடங்கி மறைக்கு போகும். பிளஸ்ல தொடங்கி மைனஸ்ல போய் முடியும். இதான் மின் விசை கோடுகள் இயல்பு. ஸோ இன்ஜின் பார்க்க அப்புறம் பண்ணிக்கிறீங்கன்னா வடமுனைவில் தொடங்கி தென்முனைவில் முடிவடையும். ஆனால் இங்க உள்ள வித்தியாசம் என்ன? இது வடமுனைவு, இது தென்முனைவு. வடமுனைவுல தொடங்கி தென்முனையில முடிவடையும் என்றது சரி. ஆனால் இப்படி தொடங்கி வாரது இப்படியே வந்து இதோட முடியாது பிள்ளைகள். உள்ளுக்கானே போகும். வடமுனைவுல வந்து தென்முனைவுல முடிவடையும் என்றது சரி. ஆனால் இது ஒரு மூடிய தடத்தை உருவாக்கும். நமக்கு மின்புலத்திற்கும் காந்தப்புலத்துக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடுல இது ஒன்று. அங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா மூடிய தடத்தை உருவாக்க மாட்டுது. அது பிளஸ் மைனஸும் போய் சேருமாண்டா, ஒரு பிளஸ் ஒரு மைனஸும் போய் சேருமாண்டா, புலக்கோடு போய் சேர்ந்தா சேர்ந்தது அவரை கன்சம் முடிச்சு திரும்ப வரமாட்டார். இந்த மைனஸுக்கு போனவர் திரும்ப பிளஸ்க்கு வரமாட்டார். ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணாருண்டா, பிளஸ்ல சொல்லி வடமுனைவு ஸ்டார்ட் பண்ணாருண்டா தென்முனைவுக்கு போய் இந்த இப்படியே உழுக்கு வரும். இப்படியே உழுக்கு வரும். மூடிய தடத்தை உருவாக்கும். இதான் முதலாவது. சட்டக்காந்தம் ஒன்று ஒரு புலம் வடமுனைவு தொடங்கும் வேண்டாம் தென்முனைவுக்கு போறது மட்டும் இல்லாம மூடிய தடத்தையா இருக்கும். நமக்கு இங்க முக்கியமான அந்த மெயின் ரெண்டையும் வேறுபடுத்துறதுக்கு முக்கியமான முதலாவது அடிப்படை காரணம் மூடிய தடத்தை இவர் ஆக்குவார். மின்புல மூடிய தடத்தை உருவாக்க மாட்டார். முதலாவது போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது வடமுனைவில் தொடங்கி வடமுனைவில் தொடங்கி தென்முனைவில் முடிவடையும். வடமுனைவில் தொடங்கி தென்முனைவில் முடிவடையும் என்றா சரி பிள்ளை, சரியா? வசனம் சரிதானது? வடமுனைவில் தொடங்கி தென்முனைவில் முடிவடையும் என்ற வசனம் சரி. முடிவடையும். எனினும் எனினும் இவை ஆரம்பத்தையோ முடிவையோ கொண்டிராது. ஆனால் எனினும் இவை ஆரம்பத்தையோ முடிவையோ கொண்டிராது. தொடர்ச்சியானவை. ஆரம்பத்தையோ முடிவையோ கொண்டிராது, தொடர்ச்சியானவை.
அதாவது மூடிய தடத்தை உருவாக்கும். ஆரம்பத்தையோ முடிவையோ கொண்டிராத தொடர்ச்சியானவை, அதாவது மூடிய தடத்தை உருவாக்கும். படத்துக்கு புரியல. சரியா பிள்ளைகள்? ரைட். இரண்டாவது வளமமாயிரு. ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. இரண்டாவது ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. அதே தெரியும் என்ன சொல்ல விதவில்லை. காந்தப்புல கோடாகலாம், மின்புல கோடாகலாம், ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. மூன்றாவது நாலாவது தான் இலவங்க வித்தியாசம். நமக்கு மின்புல கோடு எடுத்தீங்களா இருந்தால், மின்புல கோடு எடுத்தீங்களாக இருந்தால் ஒரு கடத்திய வைக்கிறீங்க, மின்புல கோடு கடத்திக்குள்ள போகுமான்னு கேட்டா போவாதுன்னு. இது ஒரு கடத்தியாக இருந்தால் மின்புல கோடு என்ன செய்ய மாட்டேது பிள்ளை, இப்படி வந்தா மேல போயிருமே போவாது. இதே இது காவலி என்ன செய்யும், போகும், மின்புல கோடு போகும், காவலி என்ன போகும், கடத்தி என்ன மின்புல கோடு போகாது. காந்தப்புலத்தை எடுத்தீங்களாக இருந்தால் காந்தப்புலம் வந்து கடத்திகளினோடு காந்தப்புலம், கடத்தி இது கடத்தியா இருந்தால் காந்தப்புலம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா அது பழகும். அவருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கும். கடத்திகளுக்கூடாக காந்தப்புலம் பயணம் செய்யும். பி நம்ம பார்க்க போறது அதான் பார்க்க போறோம். ஃபுல்லாவே கடத்தியத்தான் காந்த புலத்துக்குள்ள வைக்க போறோம். கொண்டு போய் போகாட்டி எப்படி கேள்வி இல்லைங்களா? நம்ம இது பூரா பார்க்க போறது மோட்டர் ஆகட்டும், டைனமோ ஆகட்டும், என்ன செஞ்சாலும் ஒரு கடத்திய கொண்டு போய் காந்த புலத்துல வைக்க போறீங்க. அப்ப காந்த புலம் உள்ளுக்கு போக மாட்டேன்ற எப்படி மக்களுக்கு திசையை பார்க்க ஒண்ணு பார்க்கிறாரு. காந்த புலம் வந்து கடத்திக்கு வர போகும். ஆனால் கடத்தி மாதிரி இன்னும் அதிக நீங்க கேள்விப்படுங்களா பிள்ளைகள், மீ கடத்தி என்று கடத்தியான பேர் கண்டக்ட், சூப்பர் கண்டக்ட். மீக்கடத்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? மீக்கடத்தி என்ன? மீக்கடத்தி என்றா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை நீங்க குறையும் போது, எல்லா பொருளுக்கும் வெப்பநிலை கூடுமாக இருந்தால் தடை வந்து மிக கூடும். பழமையாகவே அப்படித்தான். வெப்பநிலை கூடும் என்றா நீளம் கூடுற மாதிரி, பரப்பு கூடுற மாதிரி தடையும் என்ன செய்ய மாட்டா, வெப்பநிலை கூட தடை கூடும்.
தடை கூடும். வெப்பநிலையை குறைஞ்சிங்கன்னா தடை குறையும். வெப்பநிலையை குறைக்கும் போது தடை வந்து சடுதியாக பூஜ்ஜியமாக. இது வெப்பநிலை கூடும். இப்படி வெப்பநிலையும் தடை வந்திருக்காரு. இதே வெப்பநிலையை குறைஞ்சிட்டு பாருங்க, தடை சடுதியாக பூஜ்ஜியமாயிடும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில சடுதியாக பூஜ்ஜியமாயிடும். தடை பூஜ்ஜியமாகுனா யோசிச்சு பாருங்க, தடையே இல்லை என்றா மின் கடத்து இவ்வளவு போலாம், மின்ன கடத்தலாம். வலு விரயமாகுமான்னு கேட்டா வலு விரயமாகாது. ஒரு தடை இருந்தால்தான் அங்க என்ன செய்ய மாட்டா வலு வந்து விரயமாகும். அல்லாடி சூடாகுமா கம்பி சூடாகும். ஒரு தடை இருந்த தம்பிலே கம்பி சூடாகும். ஒரு கம்பியில சும்மா சாதாரண மின்னோட்டம் போனாலே கம்பி சூடாகும். சக்தியில ஏற்படும். படிச்சுக்கணும். ஒரு கம்பியில மின்னேற்றங்கள் பாயுமாக இருந்தால் கம்பி வந்து வெப்பத்தை பெற்று சூடாகும், சக்தி இழக்கப்படும். ஆனால் தடை பூஜ்ஜியம், கம்பியில தடையே இல்லை என்றால் அந்த கம்பி சூடாக மாட்டேது. அப்ப சக்தியில பிரிக்காது, சக்தி இழக்க மாட்டேது. இப்படியான தடைகளுக்கு சொல்ற வந்து இப்படியான கடத்திகளை சொல்ற நீ கடத்தி தடை வந்து பூஜ்ஜியம். இந்த வெப்பநிலைக்கு பேர் வந்து மறுநிலை வெப்பநிலை, மாறுநிலை வெப்பநிலை. நம்ம இதை பிறகு திருப்பி படிப்பீங்க நீங்க எலக்ட்ரிசிட்டியில, இதே தான் திருப்பி படிக்க போறீங்க. மாறுநிலை வெப்பநிலை, மறுநிலை வெப்பநிலை, மறுநிலை அல்லது மாறுநிலை வெப்பநிலையில தடை வந்து பூஜ்ஜியமாகும். தடை பூஜ்ஜியமாக அதுக்கு பேர் மீக்கடத்தி. தடையே இல்லாத ஒரு ஆள். இவர் எப்படிப்பட்ட ஆளு கேட்டீங்கன்னா, இவரை சுற்றி வலிமையான காந்த புலம் உருவாயிடும். நீங்க அனுப்புற காந்தத்தை விட வலிமையான காந்த. அப்ப என்ன செய்ய மாட்டா கிட்ட ஒத்துரை வர விடாது. நீங்க கடத்திக்கு பதிலாக மீக்கடத்திய வச்சிங்களாக இருந்தால் வார புலம் இப்படியே வந்தா அப்படியே வளைஞ்சிட்டு போயிடுவாரு. இது யாரு? சூப்பர் கண்டக்டர். சீனு போறனா சூப்பர் கண்டக்டரா இருந்தா வார புலம் இதான் அந்த காந்த புலம். உள்ளுக்கு போக மாட்டார். கடத்தி என்றா உள்ளுக்கு போவார், மீக்கடத்தி என்றா உள்ளுக்கு போக மாட்டார். இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. ஒரு மீக்கடத்திக்கு மேல ஒரு சூப்பர் கண்டக்டருக்கு மேல ஒரு மெக்னெட்டை வச்சிங்கன்னா காந்தம் வைக்கப்பட்டால் அந்த காந்தம் உங்களுக்கு விட்ட போய் ஒட்டாது. இதை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன செய்யலாம்னா ட்ரெயின் இருக்குல்லவா, புல்லட் ட்ரெயின்ல பாத்துட்டீங்க நீங்க, ஒரு கீழே ஒரு தண்டவாளமாய் ஒன்று பிள்ளைகள் அது 2 லொக்மாய் போடுபடி அது உண்மையாவே மெக்னெட் தான். 2 மெக்னெட் இருக்கு. ஒரு மெக்னெட் வந்து மைய நீக்கி விசையை சமப்படுத்துறதுக்கு, ஒரு மெக்னெட் வந்து முன்னூறு ஃபோர்ஸை தள்ளுறதுக்கு. ரெண்டும் வச்சாங்கன்னா 2 மெக்னெட்டுக்கு மேல அந்த ட்ரெயின் உண்மையான செய்ய ஒட்டாது. லீவ் என்று சொல்றது இந்த ட்ரெயினுக்கு பேர். இப்ப ட்ரெயின் என்ன செய்ய கேட்டீங்கன்னா தண்டவாளத்துல படாமையா உண்மையா நமக்கு தண்டவாளத்துல படுறதா யோசிப்பா. ட்ரெயின்ல போயிருக்கல ஃப்ரீயா போனா விளங்கும். கட 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 கடன்னு அடிச்சுட்டே வரும் சத்தம். தேய்க்கும் அந்த இது 2 ஃபுல்லா வெயில இரும்பு தானே, சில இடத்துல போக நெருப்பு கொடுத்துருக்கும். இப்படி ஆடும். இப்படியே ஃபுல்லாவே ஆட்டம் தான். ட்ரெயின்ல போனீங்கன்னா ஃபுல்லா ஆட்டம் தான். முன்னுக்குள்ள பட்டியெல்லாம் அப்படியே கட கட கடன்னு ஆடி தப்பும். ஆனால் இந்த ட்ரெயின் இது மெக்னெட்ல போற ட்ரெயின் எடுத்தீங்களா இருந்தால் இது அசையவே மாட்டுது, சத்தமே கேட்காது. ஒரு பிளைட்ல போற ஃபீலிங் வந்து வரும். பிளைட்லயே சத்தம் கேட்க முடியாது. பிளைட்ல போனீங்கன்னா அந்த என்ஜின் 2 பக்கம் ப்ரொபைலர் வரைக்கும் சத்தம் போட்டே வரும். சத்தம் கேட்டே இருக்கும் ஃபுல்லா. கடன் டிஸ்டர்ப் ஆகி பாக்குறது. ஆனா இந்த ட்ரெயின்ல போனோம்னா அசைறதுக்கு விளங்க மாட்டுது, மூவ் ஆகாது. இப்படி மூவ் ஆகுனா அந்த மூவ்மெண்ட் ஒன்று இருக்காது, அசைவு ஒன்று இருக்காது, சத்தமே கேட்காது, சைலண்டா போகும். கிட்ட போற ஸ்பீட் எவ்வளவு இவங்கள பாருங்க, ஒரு 350 400 கிலோமீட்டர் பவர் ஸ்பீட்ல போகும் இந்த ட்ரெயின். யோசிப்பார், உராய்வு இல்லையடா வலிக்கிட்டு போகுது. மெக்னெட் மேல ஏஆர்ல இருக்கு, 2க்கும் கெப் இருக்கு. உண்மையா பாத்தீங்கன்னா உராய்வு இல்ல. முன்னுக்கு ஒரு மெக்னெட் இழுக்குது, பிடிச்சி இழுக்குது ஃபோர்ஸ்ல. கீழ் மெக்னெட் வந்து மையனுக்கு விசை சரிஞ்சாலும் என்ன செய்ய மாட்டேன், பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு விசை வந்து இப்படி கிளிய கூடாது. அந்த அவ்வளவு ஃபோர்ஸ் அந்த மெக்னெட். இந்த கடத்தியை வச்சு செய்யறாங்க. இது மீக்கெடுத்து செய்யறாங்க. அப்ப எப்படி மேல வார வலிமையான காந்தம் கடும் காந்தமா இருக்கும். வெளியே என்ன செய்ய உடனே போக விடாது, அப்படி அசையாம நிற்கும். வலிக்கிட்டு போகும் ட்ரெயின். அப்படியே கடும் ஸ்பீடா போகும். ஒரு ஷேக்கிங் இருக்கு அவங்களுக்கு பாக்குறது. ஸ்மூத்தா இருக்கு. ஸ்ரீலங்காக்கு வருது புள்ளி அடுத்த வருஷம். சரியா? ரைட். 2வது இடைவெட்டாது. 3வது கடத்திகளின் ஊடாக ஊடுருவும். கடத்திகளின் ஊடாக ஊடுருவும். ஸ்ரீலங்கால மெட்ரோ ட்ரெயின் வர்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க.
மெட்ரோ தெரியுமா என்ன கேள்விப்பட்டீங்களா? மெட்ரோ ட்ரெயின் தான். மெட்ரோ மெட்ரோ சிட்டின்னு தெரியுமா? மெட்ரோபாலிட்டன் ஏரியா கேள்விப்பட்டீங்க? ஒரு ஊர்ல 1 மில்லியன் பீப்புள் இருந்தாங்கன்னா அந்த சிட்டிக்கு பேர் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஸ்ரீலங்கால கலம்பு வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியா இருக்கு. மெட்ரோபாலிட்டன் ட்ரெயின்ன்றது அந்த சிட்டில ஒரு ட்ரெயின் தான் அது மெட்ரோபாலிட்டன். அது இப்ப ட்ரெயின் வளமையா நமக்கு எங்க போகுது? காடுலாம் போகும் ட்ரெயின். அது ஃபுல்லாவே சிட்டி ஆக்கள் இல்லாத ஒரு ஏரியாக்குள்ள அந்த ட்ரெயின் போகும். மெட்ரோபாலிட்டன்டா எல்லா இடத்தையும் பார் இந்த பெரிய பெரிய கான்கிரீட் ஒரு கட்டி உயர்த்தி ரோட்டை விட நல்ல மேல உயரத்துல செய்யும் ட்ரெயின் டிஸ்டர்ப் இல்லாம மேல போகும். இப்ப டிராபிக் ஜாம் எல்லாம் கடுமையா குறையும். என்ன எல்லாருமே ட்ரெயினுக்கு போயிடுவாங்க. என்ன டைம் போய் சேர்ந்துருக்கும். டிராபிக் பிளாக் ஆகாது. அதை கொண்டு வர வழிகிட்ட பழைய கவர்மெண்ட்ல அதை வந்து இல்லாம ஆயிட்டாங்க. தேவையில்லை, அது ஃபுல்லா ஃபெயிலியர் ஆகும். கொண்டு வந்திருந்தா ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகி விட்டாங்க, அப்படி பட்ஜெட் விட்டாங்க. இப்ப திரும்ப செய்ய பாருங்க. இப்ப ஸ்ரீலங்காலத்துக்கு இப்ப இந்த வருஷம் இல்லாம இப்ப சீனா இப்ப அதை கொண்டு வர போறோம் சொல்லிப்பா. நாங்க அதுக்கு எக்ஸப்ட் கைதி காட்டிக்கும் வரும்போது தெரியாது வந்தா டிராபிக் கடுமையா குறையும். ஸ்ரீலங்கா எதிர்ப்புறம் கிளம்புல ரோட் எதிர்ப்புறம் அகலமாக்கலாம். எதிர்ப்புறம் எங்க அகலமாக்க எதிர்ப்புறம் அகலமாக்கவே இல்லை. ஒரு வெஹிக்கிள் கூட தம்போது வேற வழி இருந்தா ஏதோ வேற வழி பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமாடா இப்ப சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் மெயின் போக்குவரத்து வந்து ட்ரெயின் தான். சிங்கப்பூர் மலேசியா யூகேல எல்லாம் மெயின் போக்குவரத்து வந்து ட்ரெயின் தான். அங்க வந்து பொது போக்குவரத்து தான் கூட போகும். ட்ரெயின் தான் மேக்சிமம். ஆனா என்ன அங்க பிளஸ் பாயிண்ட் ட்ரெயினுக்கு 8:03 ட்ரெயின் வருமண்டா. 8:03 அடுத்த ட்ரெயின் வருமண்டா. 8:03 அந்த ட்ரெயின் டோர் ஓபன் ஆகும். 8:05 அங்க இருந்து வெளிக்கிறோம்டா. 8:05 டோர் க்ளோஸ் ஆயிடும். அந்த டோர் வந்து ட்ரெயின்ல இல்லை. ட்ரெயினுக்கு டோர் ஒன்று தான், வெளியாலையும் டோர் இருக்கு. ட்ரெயின் நிக்குமெண்டா ட்ரெயின் டோர் ஓபன் ஆகும் ஃபர்ஸ்ட்டுக்கு. பிறகு அந்த டோர் ஓபன் ஆகும், வெளியே வருவாங்க போவாங்க. அப்படி அந்த செட்டப் பாத்தீங்க. ஸ்ரீலங்கால அப்படி நடக்குமாடா? 8:03 ட்ரெயின் வருமாண்டு எங்கேயாவது எழுதிப்பான்ல எவனாது கண்டவனுக்கான அப்படி ஒரு மூன்றாவது கடத்திகளினோடு ஊடுருவும் படத்துக்கிறீங்களா? கடத்திகளினோடு ஊடுருவும் படத்துக்கிறீங்க. கடத்திகளினோடு ஊடுருவும் படத்துக்குங்களா? இது காந்த புலக்கோடுகள். இது கடத்தி உழுவும். ஒரு புலக்கோடு ஒரு காந்தத்தின் வடமுனைவை வேறொரு காந்தத்தின் தென்முனைவை நோக்கி சென்றால் ஆதி ஆதி கடத்திகளினோடு ஊடுருவும். கடத்தி என்ற படத்தை போட்டு காந்த புல கூட உள்ளு கொடுப்பாரு. சரியா? இந்த கோடு எல்லாம் காந்த புல கோடுகள், காந்த விசை கோடு. பி என்ற காந்த விசை கோடு. நாலாவது மீ கடத்திகளினூடாக ஊடுருவாது. மீ கடத்திகளினூடாக ஊடுருவாது. மீ கடத்திகளினூடாக ஊடுருவாது. மீ கடத்தினா சூப்பர் கண்டக்டர். நீங்க தேவைன்னு எழுதி வச்சுக்கோங்களா? மீ கடத்தி என்ன கேட்டீங்கன்னா தடை பூச்சியமாக உள்ள நிலையில காணப்படுகின்ற கடத்தி தான் மீ கடத்தி. தடை பூச்சியமாக உள்ள நிலையில காணப்படுகின்ற கடத்தி தான் மீ கடத்தியா. வெப்பநிலை வந்து குறையும் போது தடையிற பெருமானம் வந்து குறையும். சூப்பர் கண்டக்டர் மேல ஒரு மேக்னெட் வச்சுங்கன்னா காந்தம் மிதக்குமா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தையும் குறிக்கணும். சரியா பண்ணி சூப்பர் கண்டக்டர் வச்சீங்கன்னா காந்த புல கோடுகள் வந்து கிட்ட வராது, தள்ளி போயிடும். இது மிதக்கும்.
அக்கரப்பந்தில பாசிட்டிவ் வந்து இல்ல குடியிருப்புண்ணா குடியிருப்புல ஒரு பாசிட்டிவ் அக்கரப்பந்தில ஒரு பாசிட்டிவ் நோட் பண்ணிக்கோங்க விரும்பினார்கள் தேவையை நோட் பண்ணிக்கோங்க ஆனா பிறகு நீங்க படிப்பீங்க சரியா பிறகு படிப்பீங்களா நாலாவது முடிஞ்சா அஞ்சாவது ஒரு காந்த விசைக்கோட கருதுங்க இப்படி வளைஞ்சு போகுதுன்னு வட்டமா போகுதுன்னு இல்லையா இப்ப காந்த விசைக்கோடு வந்து வட்டமா போகுது நீங்க ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு திசையில அவரை புல திசையை பார்க்கணும்னா இப்ப இந்த இடத்துல தொடலி வரைஞ்சிங்களா இருக்கு தொடலி திசையில என்ன செய்ய கேட்டீங்கன்னா இந்த காந்த புலத்தின் திசை காணப்படும் இந்த புள்ளியில உங்களுக்கு காந்த புலம் வேணும் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க தொடலி வரைவீங்களா இருந்தா அந்த தொடலி திசையில தான் என்ன செய்ய கேட்டீங்கன்னா காந்த புலத்தின் திசை அமையும் வளமை நமக்கு எப்பயுமே ஒரு வட்டப்பாதையில ஒரு பொருள் போகும்னா வட்டப்பாதையில உள்ள ஒரு புள்ளியில வேகம்லாம் நீங்க என்ன செய்வீங்க அந்த புள்ளியில தொடலி வழியாக ஒரு கோடு கீறுவீங்க அந்த தொடலி வழியாக தொடலி வேகம் காணப்படும் தொடலி வேகம் காணப்படுற மாதிரி தான் எல்லாம் திசை தமிழே காவிக்கணியம் வந்தாலே அந்த ஏரியா வர்த்தவனும் ஆனா கேட்க மாட்டாங்க சில இடங்கள்ல சில கணித்தலுக்கு நீங்க யோசிக்க எப்பயும் வராதான் எப்பயும் இல்ல சம்டைம்ஸ் வரலாம் மேபி நாலாவது அஞ்சாவது காந்த விசை கோட்டின் யாதுமொரு புள்ளியில் 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 வரையப்படும் காந்த விசை கோட்டின் யாதுமொரு புள்ளியில் வரையப்படும் தொடலியின் திசை காந்த விசை கோட்டின் யாதுமொரு புள்ளியில் வரையப்படும் தொடலியின் திசை காந்த புலத்தின் திசையாகும் யாதுமொரு கோட்டில் வரையப்படும் தொடலியின் திசை காந்த புலத்தின் திசையாகும் ஆறாவதும் மின்புலத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமானது மின்புலம் ஒரு கோளமான கடத்தி எடுத்தீங்களா இருந்தால் அந்த கோள கடத்தியிலிருந்து வெளியேறுகின்ற மின்புல கோடுகள் எல்லாம் எப்பவும் எப்படி இருக்கணும் தளத்துக்கு செவ்வண்ணாக இருக்கணும் வெளியே வர கொலையும் தளத்துக்கு செவ்வண்ணாகத்தான் வெளியே போகணும் உள்ளுக்கு வர கொலையும் தளத்துக்கு செவ்வண்ணாகத்தான் உள்ளுக்கு வரணும் ஆனால் காந்த புலம் அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை ஒரு கடத்திக்குள்ள போக கொல செவ்வண்ணா போனியாது அரை மணி நேரம் போதும் இதே இது மின்புலம் என்ன செஞ்சுக்கும் இப்படி வளைஞ்சிக்கும் போய் வளையும் மேல இடத்தையும் வளையும் இது வளையுதா அது நேரம் அதிர பாடுக்குது காந்த புலக்கோடு இவருக்காக வேண்டி தான் என்ன செய்ய மாட்டார் அவர் திசையை மாத்த மாட்டார் அவருக்குரிய திசை என்னையோ அந்த திசையில அவர் போவார் பார்த்தவங்க இங்கே நீங்க சில யோசிச்சிருக்கீங்க அந்த இடத்துல ஏன் இப்ப நேர போகுது வளையாம யோசிச்சிருப்பேன் சம்டைம்ஸ் அந்த டைம்ல காரணம் என்னண்டு காந்த புலக்கோடுகள் எப்பயுமே தளத்துக்கு செப்பண்ணாக போக வேண்டிய தேவை இது அவரை இயல்பு. ஆறாவது கடத்தியினுள் நுழையும் போது அல்லது வெளியேறும் போது கடத்தியினுள் நுழையும் போது அல்லது வெளியேறும் போது கடத்தியினுள் நுழையும் போது அல்லது வெளியேறும் போது கடத்திக்கு செங்குத்தாக இருக்க வேண்டியதில்லை செங்குத்தாக இருக்க வேண்டியதில்லை கடத்தியினுள் நுழையும் போது வெளியேறும் போது கடத்திக்கு செங்குத்தாக இருக்க வேண்டியதில்லை
இதான் என்னது அவர இயல்புகள் யார காந்த விசைக்கோடுகள் இயல்பு. இப்ப நம்ம காந்த பாயம் என்னன்னு பார்ப்போம். மின்பாயம் படிச்சுக்க என்ன பிள்ளைகள்? மின்பாயம் படிச்சுக்க தானே என்னது பை பைசமன் தானே. அதே மாதிரிதான் இவர் காந்த பாயம். இதுவும் பை தானா? இதுவும் நம்ம என்ன எழுத்து குறிப்பிட்டு கேட்டீங்கன்னா பையன் எழுத்தான் குறிக்கிறப்ப நம்ம எஞ்சி ஹெடிங் போடுங்க காந்த பாயம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பைதானா? அதே பைதான் தெரியுமில்லே. எண்ணிக்கை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பரப்பினூடாக ஒரு பரப்பு எடுக்கிறீங்க. பரப்பினூடாக எத்தனை மின்புல கோடுகள் போகும் நீங்க மின்விசை கோடு. இதுக்குள்ள எத்தனை காந்த புல கோடுகள் போகும் நீங்க இருந்தா அது என்னது காந்த பாயம். எத்தனை காந்த புல கோடுகள் போகுது ஒரு குறிப்பிட்ட பரப்பினூடாக எத்தனை காந்த புல கோடுகள் போகுது இதுன்னு நீங்க என்னது பேர் காந்த பாயம். இந்த காந்த பாயத்துக்கு என்ன அழகு? காந்த பாயம் பைதானே. பைக்கு என்ன அழகு கேள்விப்பட்டீங்களா நீங்க? WB கேள்விப்பட்டீங்களா? வெபர். ரைட்டா? வெபர் காந்த பாயத்துக்கான அழகு. ரைட் வெளிக்கோங்களே. ஒரு பரப்பினூடாக காந்த பாயம் என்பது அதனூடாக செல்லும் காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை. ஒரு பரப்பினூடாக காந்த பாயம் என்பது அதனூடாக செல்லும் காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை. ஒரு பரப்பினூடாக காந்த பாயம் என்பது அதனூடாக செல்லும் காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை. அலகு வெபர். ஹம்ராக்களுக்கு நான் ஸ்மால் டபிள்யூ போட்டு நான் மறந்து எனக்கு மாத்திக்கோங்க. மாத்திரா நான் கேபிட்டல் சிம்பிள் மறந்து எனக்கு டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ வெபர். அல்லது சரியா? அல்லதா டெஸ்லா மீட்டர். டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். டெஸ்லா மீட்டர். ஹம்ராக்கள் மாத்துங்க. நான் ஸ்மால் தான் கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் மாத்துங்க. டபிள்யூபி டெஸ்லா மீட்டர் வர்க்கம். இன்னொரு நியூட்டன் மீட்டர் எம்பியர் மைனஸ் 1. நியூட்டன் மீட்டர் எம்பியர் மைனஸ் 1. ஆனா இதுதான் என்ன செய்வோம்? கொமனா பயன்படுத்துறது வெவ்வேறு பயன்படுத்துவோம் அநேகமா, அல்லது டெஸ்லா மீட்டர் வர்க்கம் பயன்படுத்துவோம். என்ன காரணம்னா சம்டைம் உங்களுக்கு எம்சிக்யூ கேள்வி வரலாம். முதலாக கேள்வி வரக்குள்ள பயிரால அல்லாதது போட்டு கேள்வி வரலாம். அப்ப இது தராம ஏதாவது உண்டை போட்டி பாருங்க. அதுக்குள்ள தெரியாது அப்படி கேள்வி வரக்குள்ள வாங்க சொல்லுது. வெயிட் பண்ணுங்களா? வாங்க சொல்லுது. வெயிட் பண்ணுங்க.
அடுத்த ஹெடிங் புள்ளி காந்தப்பாய அடர்த்தி. காந்தப்பாய அடர்த்தி கேபிட்டல் பி. காந்தப்பாய அடர்த்தி. காந்தப்பாய அடர்த்தி என்ன? ஒரு அலகு பரப்பளவு. அவ்வளவு. அங்க மின்பாய அடர்த்தி என்ன மாதிரி ஓரலகு பரப்புகளை வரக்கூடிய. சோ பி என்ற என்ன கேட்டீங்கன்னா பை ஓவர் ஏ. ஒரு அலகு பரப்பினூடாக வரக்கூடிய மின்விசை கூறுகள் எண்ணி. ஏ வந்து 1 மீட்டர் வர்க்கமா இருந்தா இது ஏன் போடுவோம் பரப்பளவு நம்ம ஏ மீட்டர் வர்க்கம் எடுத்த மாட்டா. ஒரு அலகு பரப்புகளை வரக்கூடிய காந்த விசை கோடுகள் எண்ணிக்கை காந்த பாய அடர்த்தி. அலகு என்ன வரப்போகுது பிள்ளை? இதுக்கு வெபர், இதுக்கு மீட்டர் வர்க்கம், வெபர் மீட்டர் -2. உண்மையான இதுக்குரிய உண்மையான அலகு யாருன்னு கேட்டீங்கன்னா பிக்குரிய அலகு டெஸ்லா. கேபிட்டல் டி அலகு. மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி டெஸ்லா. நிறைய பேர் தெரியாத ஒரு ஆள் தான் டெஸ்லா. தோமஸ் அல்வா எடிசனை தெரிஞ்ச அளவு உங்களுக்கு டெஸ்லாவை தெரியா. ஆனா தோமஸ் அல்வா எடிசனோட போட்டி போட்டு தோமஸ் அல்வா எடிசன் நோண்டியாகினது டெஸ்லாவோட. அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவரோட இந்த மின் உற்பத்தி ஒரு ப்ராஜெக்ட் ஜெனரேட்டர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண டிசி கரண்ட் தான். அவர் யாரு? தோமஸ் அல்வா எடிசன் வந்து டிசி கரண்டை கண்டுபிடிச்சார். டிரெக்ட் கரண்டுக்கு சொந்தக்காரர் தான் தோமஸ் அல்வா எடிசன். இவர் வந்து இதை உருவாக்குன டெஸ்லா உருவாக்குன ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இரண்டுக்கும் பெரிய ஃபைட் கொண்டு போய் இது கிட்டையும் வேற டிசி கரண்ட் யோசிப்பார். தூரத்துக்கு போகவே இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு வச்சு செய்யணும். என்ற சக்தியை கிரேமாகும் குயிக்கா. ஏசி கரண்ட் கடும் பெரிய வோல்டேஜ் உருவாக்கணும். என்ன கண்டுபிடிச்சு கடைசியா அவனுக்கு நோபல் பிரைஸ் மேல கிடைக்கல. ஆனா அவன் தான் இல்ல இப்பயும் அவன் பேர் தான் இருக்கான். அதே மாதிரி தான் நம்மளோட ரேடியோ வேவ் ரேடியோ வேவ் நம்ம ரேடியோ வச்சுக்கோங்க சிக்னல்ஸ். இதுக்கு நமக்கு யாருக்கு இப்ப கொடுக்கப்பட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நோபல் பிரைஸ் என்ன மார்க் பண்ணி. ஆனா இதை கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கண்டுபிடிச்ச முதலாவது இவர் ரேடியோ கண்டுபிடிச்சு அதுக்குரிய பெட்டன் இவன் இருக்கு டெஸ்ட் இருக்கு. இவர் அதுல இருந்து இவனுக்கு தெரியாம இவன் ஜெர்மன்காரன். இவன் சேர்பியா, சொந்த நாடு சேர்பியா. டெஸ்லாவோட நிக்கோலஸ் டெஸ்லாவோட பேருமையா நிக்கோலஸ் பேர் பார்த்தா நிக்கோலஸ் டெஸ்லான்றது. அவன் சேர்பியா நாட்டுக்காரர். அமெரிக்கால குடி தான் மாறாரு. இவரு இதை கண்டுபிடிச்சு போட்டு நோபல் பிரைஸ் கழிச்சிட்டார். அவரோட கோர்ட்ல கேஸ் போகுது. கேஸ் போய் கேஸ் வின் பண்ணுது. மார்க்கோனிக்கு அவர் இல்ல, நோபல் பிரைஸ் இல்ல, டெஸ்லாட தான். 2 கேஸ் வின் பண்ணியாச்சு நோபல் பிரைஸ். இந்த இதுல கோர்ட்ல வின் பண்ணக்குள்ள 2 பேரும் உசுரோட இல்ல. மார்க்கோனி செத்துட்டான், டெஸ்லா உசுரோட இல்ல. அப்படி விடுபட்டு உங்களுக்கு புக்ல எல்லாம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ரேடியோவின் தந்தை யாரு? மார்க்கோனி கேட்டா நல்ல பண்டிகள் அவனில் எல்லாரும் எல்லாரும் அப்படித்தான். அவனுக்கு இவனுக்கு இந்த பெரிய செல்வாக்கலாம் இல்லையா அவனுக்கு டெஸ்லா. சாதாரணமான ஒரு ஆள். அதுல இப்ப உங்களுக்கு இவரை பத்தி தெரியாம இருக்கும். ஆனா சயின்ஸ் உள்ள எக்ஸ்ரே கதிராகட்டும், எக்ஸ்ரே படமாகட்டும், அதுல வர மெக்கானிக்ஸ்ல உள்ள பிசிக்ஸ்ல உள்ள நிறைய கண்டுபிடிப்புக்கு மெயின் டிரான்சிஸ்டர், டயோட், ஏசி கரண்ட் நிறைய வரப்போகுது. அதுமாதிரிதான் பல்ப் கண்டுபிடிச்சு யாரு பிள்ளைகள்? பல்பை கண்டுபிடிச்சு எடிசன். நீங்க கேட்டா பல்ப் எடிசன் உண்மையா பார்த்தா ஸ்வான். கடைசியா அது கேஸ் முடிஞ்சு எடிஸ்வான் கம்பெனிக்கு பேரே வைக்கிறாங்க. எடிசனும் ஸ்வானும் சேர்ந்து 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க கண்டுபிடிச்ச 80ஆம் ஆண்டு, இவர் 81ஆம் ஆண்டு. யார் முன்னுக்கு?
அதே பல்ப். இவன் யூகே, இவன் அமெரிக்கா. எங்க இவன் யூகே, அமெரிக்கா. அம்மையா கண்டக்ட்ல தான். அதனால ஒரு ரீசன் ஆகிக்கலாம் மேபி. ஆனா பேருங்க வந்து என்ன கடைசியா எரிசல் வந்து சுவான யாருக்கு எதிரியா? ஆளு எதிரியா? கேள்விப்பட்ட அண்ணன் மட்டும் சுவான் என்ன குறுக்க நம்ம அதை பத்தி எழுதிக்கோங்களா. ஹெரிங் போர்டுக்கு காந்தப்பாய அடர்த்தி அல்லது காந்தப்புல செறிவு. காந்தப்பாய அடர்த்தி அல்லது காந்தப்புல செறிவு. இந்த இப்ப கேள்விப்படுங்க, டெஸ்ட்லாக கேள்விப்படுங்களா? டெஸ்ட்லாக நீ கேள்விப்படையாடா நீங்க எல்லாம்? இதான் இப்ப வேர்ல்ட்ல ஆக வேலை கொண்டு ஹரிதான் டெக்னாலஜி. ஆமாம் டெக்னாலஜியா கரண்ட் இல்லாம இந்த சொல்லி இப்ப ஃபியூவல் இல்லாம ஒர்க் பண்றா. ஆனா அதுக்காக வேண்டி அது சூரியன் இல்ல ஒரு இல்ல வேற எனர்ஜி. அந்த பேர் என்ன மறந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் கம்யூனிட்டி தெரியுமா? வேர்ல்ட்ல 3வது பணக்காரன் எலன் மாஸ்க். எலன் மாஸ்க் கம்பெனி தான். எலன் மாஸ்க் கம்பெனி தான் ஸ்பேஸ் எக்ஸ். இவன் தான் செவ்வாய் கிரகத்துக்கு ஆளளவு குறைவன் தான். எப்படி உழைச்சு யோசிப்பாரு ஒரு டைம் காசுக்கு. இவர மேனுஃபேக்சர் எல்லாம் டெஸ்ட்லா இப்ப வருது. இவன் பெட்ரன் யாரு? டெஸ்ட்ல பெட்ரன் தான். டெஸ்ட்ல கேட்டீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி தான் வரும் டார்கெட். வந்து டார்கெட் வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ ஆகுது. விடுவான்ல கம்பெனி ரொம்ப நாள். சூரியன்ல இருந்து வர ரேஸ் வச்சு லைட் இல்லையா, அண்டக்கதிர்கள் காஸ்மிக் ரேஸ், காஸ்மிக் ரேஸை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்ய அவன் டெஸ்லாட மெயின் இது. அதுல உருவாக்கப்பட்ட ஒரு வந்துட்டு வரக்குள்ளதான் அவன் கொலை செய்யப்பட்டானா செத்தான் சரியா இருக்கும். அவனோட பொடிமட்டு எடுத்து அவனோட செத்த ரூம்ல இருந்த ஒரு 45 லொக்கர்ல உள்ள டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கு. இப்பயும் அந்த கிட்டது இல்லை. நேஷனல் ஜியோகிராபில ஒரு மிஸ்ஸிங் டெஸ்ட்ல டாக்குமெண்ட் ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் உண்டு. நிறைய டாக்குமெண்ட் மிஸ் ஆகி அமெரிக்காவோட ஹைலைட் டாக்குமெண்ட்ரிக்கு ஆனா கொஞ்சத்தை கொடுத்துக்காங்க, கொஞ்சம் கொடுப்பதில்லை. அது கொடுப்பட அதை வச்சு ஹாப் என்ற ஒரு ப்ரொஜெக்ட் கேள்விப்படிக்க மாட்டீங்க. ஹாப்ன்றது ஒரு ப்ரொஜெக்ட்னா ஒரு நாட்டுக்கு மேல இப்ப நடக்கிற போர் என்ன கேட்டீங்கன்னா உண்மையா இப்ப நடக்கிற போர் வந்து பயாலஜிக்கல் போர். நமக்கு வர யோசிப்பாரு கொரோனா வைரஸ் இது ஆயுதம் வச்சு ஆக்களை கொள்றதெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்ப பயாலஜிக்கல் போர். ஆக்களுக்கு வைரஸை எடுத்துட்டோம்னா வைரஸ் வந்து என்ன செய்யணும் நோமலா ஸ்ப்ரெட் ஆகும்னா சரி, ஸ்ப்ரெட் ஆகாட்டி இது இந்த மாதிரி சக்சஸ் ஆயிடும். அவனுக்கு எப்படி எங்கேயும் சும்மா இப்படி உருவாகி வர ஒரு லெபரட்டரியில தான் வைரஸ் வெளியே வரப்போகுது. இது ஒரு போர் தன்மையை பார்த்தா பயாலஜிக்கல் போர். யோசிச்சு பாரு, எல்லா நாட்டிலேயே சாகுறாங்க, லட்சக்கிழமை சாகுறாங்க. எவ்வளவு பொருளாதார யுத்தம் வந்த மாதிரி தான் இது உண்மையாது. யுத்த நிலைமைகள் தான் இது உண்மையாவே ஒரு நோய் வர்றது யுத்த நிலைமை. அது மாதிரி ஹாப் பண்ணீங்க. ஹாப் கேட்டீங்கன்னா ஒரு நாட்டுக்கு மேல அந்த நாட்டுல விண்வெளிக்கு அந்த அவங்களுக்கு மேல உள்ள கிளைமேட்டை சேஞ்ச் பண்றது, கிளைமேட்டை மாத்துறது ப்ரொஜெக்ட் தான் ஹாப். இந்த சீனாவுல வந்து 2 வகையான கிளைமேட்டும் இருக்கு. நல்ல வெயிலும் இருக்கு, நல்ல பனியும் இருக்கு. -டிகிரி வரையும் வரும் சீனாவோட. இப்ப ஸ்ரீலங்கால எல்லாம் அப்படி வர மாட்டேது. இப்ப ஸ்ரீலங்காக்கு மேல உதாரணமா -10 கிளைமேட்டை மாத்தினால யோசிப்பாரு. கொஞ்ச நாள் எல்லாம் ஒட்சிசரியும் இல்ல, அந்த தாவரங்களுக்கு பழக்கம் இல்லையா, அந்த மைனஸுக்கு வந்து பழக்கம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளையில தாவரங்களை விட்டு வாசித்துரும். செத்தாங்கால பசி பட்டினி வெள்ளம் கொண்டு சாப்பாடு மில்ல ஒன்றும் இல்லை, ஒரு வகை போராம இருக்கும். இது மாதிரி புயல்ல உருவாக்குவாங்க. ஹாப் ப்ரொஜெக்ட்ல நிறைய புயல்ல உருவாக்கி சில நாடுகளுக்கு அழிவு நடந்தே இருக்கு. அப்படி செய்யக்குள்ள ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆகிட்டான். அமெரிக்காவில் அமெரிக்கான குடில புயல் தாக்குறதுக்கு ரிசர்ச் முருகான் அலஸ்காவில் இந்த ஹாப் ப்ரொஜெக்ட். அலஸ்கான்றது அமெரிக்காவுக்கு உட்பட்ட ஒரு இடம் தான் அலஸ்கான்றது. ஆனா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கனடாவுக்கு அங்கால இருக்கு. ஹாப் ப்ரொஜெக்ட் மெயின் எங்க கேட்டா அமெரிக்க நேவி தான் பொறுப்பு அதுக்கு. சரியா? அமெரிக்கா என்ன செஞ்சுக்காங்க, சில ஊரை வாங்கிக்காங்க நாடு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கனடா அமெரிக்காவும் பக்கத்து பக்கத்துல இருக்கீங்க பார்த்தா இதுல அமெரிக்கா இணைஞ்சு கனடா இருக்கு, அலஸ்கா அஞ்சால இருக்கு. சம்பந்தம் இல்லாத ஒரு ஊர் தான் அலஸ்கா. அந்த அலஸ்கால இருந்து தான் என்ன செய்யறாங்க, இந்த ஹாப் ப்ரொஜெக்ட் நடக்குது. இந்த ஹாப் ப்ரொஜெக்ட் கடும் டேஞ்சரான விஷயம் நடந்து. ஆனா சொல்ல மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க.
இந்த ப்ரொஜெக்டுக்கு மெயினா வந்து காரணம் வந்து டெஸ்டா அந்த ப்ரொஜெக்ட் தான் காரணம். டெஸ்டா தான் அந்த ஹாப் ப்ரொஜெக்ட் அந்த இந்த காஸ்மிக் ரேஸை பயன்படுத்தி ரேஸை மாத்துறதுக்குரிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சா அவன் தான். காஸ்மிக் ரேஸ் என்ன சரியா இருக்கும். இதுவரையும் கண்டறியப்படாத ஒரு துகள் தான் காஸ்மிக் ரேஸ். அணுத்துகள் மாதிரி ஒன்றுதான் சக்தி வாய்ந்தது. ஆனா எங்க இருந்து வருதுன்னு சரியா நம்ம கடைசியா பாம்பது உங்களுக்கு இப்ப இல்ல 11வது யூனிட்ல ஒரு சரி எங்க இருக்கியான எங்க வாழ்ந்து சரியா காஸ்மிக் ரேஸ் எங்க உருவாகுதுன்னு சரியா சரியா இந்த மந்திர டெக்னாலஜி வரல. அவன் டெக்னாலஜி நீங்க யூடியூப்ல சும்மா டெஸ்ட் கண்டு கொடுத்து பாரு ரைட்ல வந்து பாரு அவன் டெஸ்ட் சும்மா கொடுத்து பாரு. யூடியூப் ஃபுல்லா தமிழ்லயே தொகை ஆர்டிக்கல் பத்தி வரும். சும்மா கொடுத்து பாத்தீங்கன்னா வரும் மறைக்கப்பட்ட உண்மைகள் மறைக்கப்பட்ட உண்மைகள் தொகை வரும். டெஸ்ட் சும்மா டைம் கழிச்சா பாருங்க என்ன காந்தப்பாய அடுத்து எழுது காந்த புலச்செறி எழுத காந்த புலம் ஒன்றில் யாதும் ஒரு புள்ளியில் கருதப்படுகின்ற காந்த புலம் ஒன்றில் யாதும் ஒரு புள்ளியில் கருதப்படுகின்ற காந்த புலம் ஒன்றில் யாதும் ஒரு புள்ளியில் கருதப்படுகின்ற அலகு பரப்பிற்கு செங்குத்தான காந்தப்பாயம் அலகு பரப்பிற்கு செங்குத்தான காந்தப்பாயம் காந்தப்புலம் ஒன்றில் யாதுமொரு புள்ளியில் கருதப்படுகின்ற அலகு பரப்பிற்கு செங்குத்தான காந்தப்பாயம் காந்தப்பாய அடர்த்தி எனப்படும். இது செங்குத்தம் வருதா செங்குத்த மீனிங் பிள்ளையில் இப்படி எடுங்களா இதான் அந்த கருதப்படுகின்ற அலகு பரப்படுமே ரைட். இதான் அந்த தளம் புலம் வந்து இதுக்கு செங்குத்தம் புலம் வெளியே வருது இப்படிதான் இருக்கியா. இதான் அந்த தளத்துல அச்சனை வச்சுக்கோ மாறுமண்டா அச்சிங்க வந்துட்டு இப்ப செங்குத்தியான்னு கேட்டீங்க செங்குத்து யார இந்த தளத்துல செங்குத்தின்னு இருக்க புலம் எப்படி இருக்காரு பிடிக்க விலங்க வித்தியாசம். இதான் இந்த தளம் எப்பயும் தளத்துக்கு செங்குத்து வச்சுட்டு இருக்கும். இதான் இந்த அச்சு இப்படியே வருது இப்ப செங்குத்தா இருக்கு. இப்படி இந்த தளம் சரியுமாண்டா செங்குத்து அச்சு வேற மாறும். ஆனா காந்தப்பாயம் எப்படி போகுது இப்பயும் அது கிடையாது தான் போகுது. அந்த கிடையோட ஒரு கோணம் வரப்போ விலங்கு இந்த கோணம் வரப்போ சரியா. படத்தை குறித்து பை சமன் சாரி பி சமன் பை ஓவை டெஸ்லா அல்லது வெபர் மீட்டர் மைனஸ் ஈஸியா ஞாபகம் பை சமன் ஏபி மங்க ஞாபகம் சரியா. அங்க பைசமன் இஏ ஞாபகம் தானே பைசமன் இஏ ரெண்டு சம்பாடிக்கு கோசீரம் உண்டு பைசமன் இஏ உண்டு கோசீரம் உண்டு ரெண்டு நமக்கு தேவைப்படுவாங்க சம்பாடு இங்க பைசமன் ஏபின்னு வருமா ஏபி.
இப்ப பரப்பளவு வந்து எளிய செங்குத்து அப்படி இருந்து பைசமன் ஏ தரபி பரப்பளவு தரப்பின்னு இருக்கும். இப்படி சரியுமாண்டா இந்த பரப்பளவு இப்படி வந்துடுமாண்டா இந்த தளத்துக்கு செவ்வன் செங்குத்தி வர எது இந்த தளத்துல செங்குத்து இது மாறாது இப்படியே வரப்போகுது. இது எப்பயும் செங்குத்தான் என்ன செங்குத்தான் இப்படியே செங்குத்தான் இது செங்குத்தான் என்ன செங்குத்தான் இந்த செங்குத்து இந்த காந்த புலத்தோடு அமைக்கிற கோணம் தீட்டாவாக இருந்தார். இந்த தளத்திட செங்குத்து காந்த புலத்தோடு அமைக்கிற தீட்டாவா இருந்தா பைசமன் ஏ பி cos theta. இவர் நீ நிலைக்குத்துக்கு மாத்தணுங்க பார்த்து விளங்க. அப்ப தீட்டா அப்படி பிரிச்சிங்க என்ன செய்யும் தளம் இப்படி இருக்கிற தளம் வந்து தீட்டா அப்படி கிடைச்சிங்க எப்படி மாறும் பைசமன் ஏ பி cos theta வரைக்கும் தளம் அமைக்கிற கோணம் தீட்டாவா இருந்தா எதோட புலத்தோட இதே மடிக்கணும். அப்படியே ஒரு படம் விளங்கும் நினைக்கிறேன். தளம் வந்து கவனிச்சீங்களா பிள்ளை எல்லாரும் கவனிக்காதவர்கள் பாத்துக்கோங்க. வெளிவேத முக்கியம் இல்லை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கண்ணா. இதுதான் தளம் இது தளம். இந்த தளத்துக்கு செவ்வன் எப்ப செங்குத்து பிரியாச்சு இது எப்படி வந்தாலும் செங்குத்தாய் இது மாறாது. இந்த செங்குத்து காந்த புலத்தோட அமைக்கிற கோணம் விளங்குதா. இந்த செங்குத்து வந்து காந்த புலத்தோட அமைக்கிற கோணம் திருப்பிங்க என்ன செய்யும் சீட்டா அப்படி வரப்போகுது நம்ம தளத்து செங்குத்தா வரும். இப்படி இருக்கிறத நீங்க இப்படி நிமித்தினீங்க என்ன செய்யும் அந்த காந்த புலத்துக்கு செங்குத்தாக வரும். சோ வி இதை பிரிக்கணும் கொஸ்டிட்டா வருது என்ன செய்ய வரும் பரப்ப பிரிக்கிறீங்க ஏ கொஸ்டிட்டா ஏபி கொஸ்டிட்டா. டீட்டா வந்து பூஜ்ஜியம் என்ன அர்த்தம் அடிக்கீங்கன்னா புல் பெருமானம் இருக்கும் செங்குத்து அர்த்தம். ஹெரிங் போடுங்க பிள்ளைகள். மின்னோட்டத்தினால் ஏற்படும் காந்த புலத்தின் திசை. மின்னோட்டத்தினால் ஏற்படும் காந்த புலத்தின் திசை. மின்னோட்டத்தினால் ஏற்படும் காந்த புலத்தின் திசை. கழிக்கிறேனா மின்னோட்டத்தால் ஏற்படுகின்ற காந்த புலத்தின் திசை. இத அறையிறதுக்கு பயன்படுத்துற விதி மேக்ஸ்வெல்ற வலக்கை விதி. வலக்கையிலே ரெண்டு விதமா யோசிக்கலாம். ரெண்டு விதமான வலக்கை இல்லை வலக்கையான வலக்கை ரெண்டு விதமான விதியை பார்க்க போறோம். ஒன்று முதலாவது வலக்கை தக்கை திருகு விதி. தக்கை திருகு விதி திருகு விதி அதாவது ஒரு திருகு எடுத்து நீங்க ஸ்க்ரூ வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரூ இப்படிதான் இருக்கு. இந்த ஸ்க்ரூவை நீங்க வலது பக்கமா திருப்பினீங்கன்னா இதான் வலது பக்கமோட வளைஞ்சு திருப்பினீங்கன்னா ஸ்க்ரூ மூவ் ஆகும் உள்ளுக்கு போகும். அதான் பூட்டுற மேதல். வலது பக்கமா திருப்பினீங்கன்னா ஸ்க்ரூ மூவ் ஆகி போகும். அதாவது இதை வரை நீங்க வலது பக்கமாக இந்த திசையா நீங்க டேர்னாக்குனீங்களாக இருந்தால் இது முன்னோக்கி நகர்ந்தானே. இதான் அவரோட முதலாவது விதி தக்கை திருகு விதி. திருகும் போது முன்னோக்கி என்ன செய்ய மாட்டா திருகிற இத திருகிற திசையா இருந்தா மின்னோட்டம் அந்த திசையா போக இருக்கும். அதாவது வலது கையில பெருவிரல் வலது கையில பெருவிரல் வந்து இதை காட்டுறது விதானா இந்த விதம் காட்டப்படும். இது திருகுனீங்கடா இது காந்த புலமாக இருந்தா இது மின்னோட்டம் மாறி இது மின்னோட்டமானது காந்த புலம். வலது கையில பெருவிரலை
மின்னோடுகின்ற திசையில இதான் மின்னோடுகின்ற திசையா ஐ மின்னோடுகின்ற திசையில வலது கையில பெருவிரல் நீங்க வச்சிங்களாக இருந்தால் ஏனைய 4 விரல்களும் மடிக்கப்படுற திசை வழியாக காந்தப்புலம் உருவாகும். இதான் உங்களோட அந்த மின்னோடுகின்ற கடத்தி. வலது கையில பெருவிரலை கொண்டு வைக்கிறீங்க. இந்த 4 விரலும் எப்படி வரப்போகுது? இந்த வட்டப்பாதையாக வரப்போகுதுண்டா இந்த வட்டப்பாதையை நோக்கித்தான் உங்களுக்கு என்ன செய்யும்? காந்தப்புலம் உருவாகும். ரைட்டா? இதான் உங்களோட தம் ஃபிங்கர், பெரிய விரல். ரைட்? இதான் உங்களோட பெரிய விரலா. அது 4 விரல் வரப்போகுது. இந்த 4 விரல்களும் பார திசையில தான் என்ன செய்ய போகுது? என்ன செய்யும் பிள்ளை? இல்லைங்க, இதான் மின்னோடுகின்ற கடத்தி. மின்னோடுகின்ற ஒரு கடத்தியை நீங்க பிடிக்கிறீங்க. உங்களோட பெருவிரல் வந்து இப்படி பிடிக்க வேண்டாம். பெருவிரல் வந்து மின்னோடுகின்ற திசையை குறிக்குமாக இருந்தா ஏனைய 4 விரல்களால பிடிபடுற அந்த வளைக்கப்படுகின்ற பகுதி காந்த புலத்தின் திசையை தரும். இதுதான் அவரோட முதலாவது விதி. ரைட்? முதல்ல எழுதுவோம். அடுத்த 2வது விதி வரும். வசம் எழுதுங்க பிள்ளைகள். ஓட்டம் காவும் கடத்தி ஓட்டம் காவும் கடத்திக்கு அண்மையில் ஓட்டம் காவும் கடத்திக்கு அண்மையில் ஓட்டம் காவும் கடத்திக்கு அண்மையில் ஓட்டம் காவும் கடத்திக்கு அண்மையில் உருவாகும் ஓட்டம் காவும் கடத்திக்கு அண்மையில் உருவாகும் காந்த புலத்தின் திசையை அறிய காந்த புலத்தின் திசையை அறிய மேக்ஸ்வெல்லின் வலக்கை விதி பயன்படுத்தப்படும். மேக்ஸ்வெல்லின் வலக்கை விதி பயன்படுத்தப்படும். மேக்ஸ்வெல்லின் வலக்கை விதி பயன்படுத்தப்படும். முதலாவது மேல ஒன்றரை போடுங்களா? ஒன்று ரெண்டு போடுங்க. தக்கை திருகுவில் வலக்கை திருகுவில் வலக்கை தக்கை திருகுவில் வலக்கை தக்கை திருகுவில் கேளுங்க. ஓட்டத்தின் திசையில் வலக்கை தக்கை திருகு ஒன்று சுழற்றப்படின் ஓட்டத்தின் திசையில் வலக்கை தக்கை திருகு ஒன்று சுழற்றப்படின்
பெருவிரல் சுட்டும் திசை பெருவிரல் சுட்டும் திசை மின்னோட்ட திசையாக இருப்பின் பெருவிரல் சுட்டும் திசை மின்னோட்ட திசையாக இருப்பின் பெருவிரல் சுட்டும் திசை மின்னோட்ட திசையாக இருப்பின் ஏனைய 4 விரல்களும் பெருவிரல் சுட்டும் திசை மின்னோட்ட திசையாக இருப்பின் ஏனைய 4 விரல்களும் மடியும் திசை ஏனைய 4 விரல்களும் மடியும் திசை காந்தப்புலத்தின் திசையாக இருக்கும். காந்தப்புலத்தின் திசையாக இருக்கும். படத்துக்கு கொள்ளுங்க. உங்க திசை விலங்கு என்ன பிள்ளை வலதுகை இப்படி வச்சு பார்த்தோம்டா இப்படி ஸ்க்ரூ எடுத்தீங்கன்னா இப்படி வர போதா விலங்குதா வலதுகை வைக்க மாட்டேன். இது ஸ்க்ரூ மூவார பக்கமா இந்த பக்கம் போக மாட்டா மின்னோட்ட திசையை வச்சீங்கன்னா ஸ்க்ரூ மின்னோட்டமானது செல்லுகின்ற திசையில் இயங்கத்தக்கவாறு மின்னோட்டமானது செல்லுகின்ற திசையில் இயங்கத்தக்க திரும்ப சொல்ல முடியல. எழுதாங்க நீங்க எழுதாதாக்களுக்கா எழுதாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. மின்னோட்டமானது செல்லுகின்ற திசையில் இயங்கத்தக்கவாறு வலக்கை தக்கை திருகு ஒன்று சுழற்றப்படின் மின்னோட்டமானது செல்லுகின்ற திசையில் இயங்கத்தக்கவாறு வலக்கை தக்கை திருகு ஒன்று சுழற்றப்படின் பெருவிரல் சுட்டும் திசை மின்னோட்ட திசையாக இருப்பின் பெருவிரல் சுட்டும் திசை மின்னோட்ட திசையாக இருப்பின் பெருவிரல் சுட்டும் திசை மின்னோட்ட திசையாக இருப்பின் ஏனைய 4 விரல்களும் மடிக்கும் திசை காந்தப்புலத்தின் திசையாக இருக்கும். ஏனைய 4 விரல்களும் மடிக்கும் திசை காந்தப்புலத்தின் திசையாக இருக்கும். ஏனைய 4 விரல்களும் மடிக்கும் திசை காந்தப்புலத்தின் திசையாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? இது என்ன விதின்னு கேட்டீங்கன்னா மின்னோடுற திசையில நீங்க மின்னோடுறது ஒரு
ஒரு கடத்தியாக இருந்தால் இது சரி முடிஞ்சு. மின் வந்து ஒரு சுருள்ல ஓடுமண்டா, ஒரு கோயில் விடுமே, ஒரு கம்பி சுருள் மேடும் இப்படியே இருக்கு. ஒரு கம்பிய ஒரு வரிச்சுருளாக மாத்தியாச்சு, ஒரு வரிச்சுருளாக மாற்றப்பட்ட ஒரு கம்பி. இப்ப இதுல மின்னோட்டம் இருக்கு, இதுல ஐ ஓடுது இப்படி. விளங்குதா படம்? அப்ப என்ன செய்யும், மின்னோட்டம் இதால போனது இந்த கம்பிக்கு பின்னால ஏறி இப்படி முன்னுக்கு வரும். இதான மின்னோட திசை அறிய போயிட்டு. சரியா? இப்படி இருந்தா எப்படி இந்த வரி சுருளுக்குள்ள காந்தம் உருவாகும்? ஏற்கனவே என்ன மின்னோடுனா ஒரு காந்தம் உருவாக வேணும். இதுலயும் என்ன செய்யும், உண்மையா இதுக்குள்ளேயும் ஒரு காந்தம் உருவாகும், அந்த கம்பி சுருளுக்கடையில ஒரு காந்தம் உருவாகும். ஆனா வரிச்சுருள் எடுத்தீங்களாக இருந்தால் வரிச்சுருள்ல காந்தம் உருவாகிற திசையை அறியறதுக்கும் மேக்ஸ்வெல் விதிதான், அதுவும் வலக்கை விதிதான். வலக்கையில உள்ளங்கை விதி எப்படி வலக்கையில இப்ப மின்னோர திசைக்கு எனக்கு ஒரு பெருவிரல வைக்கல, விளங்குதா? இங்க பெருவிரல கொண்டு வைக்கலாம் ஈஸியா, இங்க வைக்கலாமா எனக்கு? அப்ப என்ன செய்ய போறேன்டா, நான் 4 விரலையும் என்ன செய்ய போறேன், மின்னோர திசையை பிடிக்க போறேன். இந்த 4 விரலும் இதான் இந்த வரிச்சுருள திசைன்னு வச்சுக்கோங்க, மின்னோர திசை. 4 விரலும் வந்து வரிச்சுருள்ற மின்னோர திசையை பிடிக்குமா இருந்தா இந்த பெருவிரல் என்ன திசையை காட்டுதோ அந்த திசைக்குள்ளாக ஒரு புலம் வெளியே வர போல. இல்லைங்களா? கையை வச்சு பாருங்க போல எல்லாரும், சரியா? உங்களுக்கு வலக்கையில 4 விரலும் மின்னோடுகின்ற திசையை காட்டுமாக இருந்தால் பெருவிரல் காந்த புலத்தின் திசையை காட்டும். அப்ப என்ன அர்த்தம், அஞ்சு ஒரு புலம் வருதண்டா மீனிங் இந்த முனை என்ன முனையாக இருக்க வேண்டும், வட முனைவாக இருக்க வேண்டும். அப்ப அந்த புலம் வெளியே வரும் அர்த்தம். ஒரு புலம் வெளியே வரும்னா இந்த முனை வட முனைவு, இது வட முனைவு, இந்த முனை என்ன முனைவு, தென் முனைவு. நல்லா பாக்குறேன். இப்ப உங்களுக்கு சுத்தி காரண விலங்கு இதால சுத்தி காட்டலாம், சார்ஜர் வயரை கட்டிட்டார். சரியா? இப்படி அடிக்கிறேன் நான், இதுக்கு அடுத்து புடிச்சுட்டீங்க ரைட்டா? எப்படி எழுதிக்கணும் இந்த சுற்று ரைட்டா? இப்ப இந்த முனைதான் வடமுனை காய்ச்சல் இல்லவா, இப்படி காட்டுறேன் உங்களுக்கு நான். எந்த பக்கமா இருக்குது, இப்படி வருதா சுழற்சி, மின் ஓடுகின்ற பக்கம் இந்த பக்கமா இருக்கா? நல்லா பாத்துக்கோ எல்லாரும் கவனி. இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு சுற்று. இப்ப அப்படி திருப்புறேன் உங்களுக்கு நான். இந்த முனையில நீங்க கண்ணை வச்சு பாத்தீங்களா இருந்தா எப்படி விளங்க போகுன்னு கேட்டீங்கன்னா இந்த முனை கீழே வருதுலவா, என்ன திசை இது, வலமா இடமா? இடம். வடமுனைவ நீங்க இப்படி கருதலாமா, இடஞ்சுழிதான் இது, விளங்குதா பிள்ளை? இடஞ்சுழி விளங்கிட்டா மொத்தமா? அப்ப நீங்க ஒரு கம்பில ஒரு கம்பி சுற்றப்பட்டு மின் ஓடுமாக இருந்தா நீங்க அந்தத்தில இருந்து மின்னோடுகின்ற திசையை வைத்து தீர்மானிக்கலாம் அந்த முனை வடஞ்சுழியா இடமாட்டு. இப்படி இடஞ்சுழி மாதிரி கம்பி சுற்றப்பட்டிருக்குமாக இருந்தால், இடஞ்சுழியாக கம்பி சுற்றப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த முனை வடமுனைவாக இருக்கு. ஏன் என்பது எப்படி கண்டு இப்ப எந்த பக்கத்துக்கு வர, எந்த பக்கம், மத்த பக்கம், இந்த சைடை கொண்டு வரணும். இது எப்படி சுத்தப்படி இப்படி வருதா, இதே முனையா வருது உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்படி வருது இல்லைங்க, எங்க திசையில வருது மின்னோட்டம், இப்படி போகுது, இப்படி போகுது மின்னோட்டம், மின்னோட்டம் ஏறி வருதால, இதால மின்னோட்டம் ஏறி இப்படி வருதா. அப்ப என்ன மின்னோட்டம் போகுது, இங்க பாத்தீங்கன்னா வலஞ்சுழியா மின்னோட்டம் ஓடுதா, மின்னோட்டம் ஓடுறதான் பார்க்கணுமா, கம்பி தொங்குன்னு பாக்காதீங்க, இது தொங்கும் இஞ்சால பாக்கணும். மின்னோட்டம் இப்படிதான் ஓடி வருது, மேல ஓடி வருது, மின்னோட்டம் ஓடி இப்படி இறங்குது, இதால ஓடி இப்படி வர போகுது, மின்னோட்டம் இப்படிதான் ஓடுது. மின்னோட்டம் இப்படி ஓட நிறைஞ்சா நீங்க புழுத்த வச்சீங்க, இப்படிதான் ஓட போகுது. மின்னோட்டம் எப்படி ஓட போறீங்க, இதால வந்து போகுது. சோ இந்த பக்கம் இருந்து பாத்தீங்க, இந்த கண்ணை வச்சு பார்த்தா உங்களுக்கு மின்னோட்ட திசை வலஞ்சுழியாக காணப்படும். இப்படி வச்சு பாத்தீங்கன்னா மின்னோட்ட திசை, மைக்ரோஃபோனு
இப்படி என்ன செய்யும் உங்களுக்கு மின்னோட்ட திசை வந்து இடஞ்சுழியா காணப்படும். இப்படி வச்சு பாத்தீங்கன்னா மின்னோட்ட திசை வலஞ்சுழியா காணப்படும். இஞ்சல பக்கம் நீங்க கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா இந்த பக்கமா உங்களுக்கு வலஞ்சுழியாக மின்னோடுமாக விளங்கும் இல்ல மின்னோட வளம் எங்காலே வளமாக வலஞ்சுழியாக மின்னோட்டம் ஓடுதோ அந்த முனை தென்முனையாக எந்த முனை வந்து இடஞ்சுழியாக மின்னோட்டம் ஓடுதோ அந்த முனை வந்து வடமுனை. ஈஸியா பாக்குறேன்டா, சிம்பிளா வச்சு பாப்பீங்க. மின்னோட்டம் இப்படி வருதா, இது என்ன பக்கம்? புலம் வெளியே வரப்போதா? புலம் வெளியே வரப்போன என்ன முனை? இந்த முனை வடமுனைவு தான். ஏன் புலம் வெளியே வருது? சும்மா புலம் வெளியே வரும் இல்லையே. ஒரு வடமுனைவு வடமுனைவாக இருந்தா தான் காந்த புலம் வெளியால வரப்பாங்க. தென்முனைவுக்குள்ள உள்ளுதான் போப்பாங்க. சோ என்ன பெரிதில் ஏத்தர்மன் கேட்டீங்கன்னா காந்த புலத்தின் திசையை தரும். இதுவும் மேக்ஸ்வெல் விதிதான். இதை வச்சு நிறைய படங்களை புறப்பாங்க. எப்படி எப்படி இது இப்ப ஒரு மயக்கிறீங்க, நான் வேற மயக்கிறி இப்படி ஒன்று புறப்பாங்க. நம்ம நாளைக்கு இப்ப நோட்ஸ் எழுதிருக்கோம், இன்னைக்கு நாளைக்கு விஷயத்தை பார்ப்போம். சரியா? விளங்க என்னண்டு நீங்க கண்ணை இஞ்ச வச்சு பார்க்க போல உங்களுக்கு எங்கால திசையில மின்னோட்டம் சுற்றப்படுகிறதோ அந்த முனை மாதிரி விளங்கும். கண்ணை இஞ்ச வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி வரும் கேட்டீங்கன்னா இப்படி வெளியால் அப்படியே வரப்போகுது, வலஞ்சுழியாக வரும். வச்சு காட்டினா உங்களுக்கு நீங்க டவுட் என்ன திரும்ப பாருங்க. ரைட்டா? நான் வீடியோ அனுப்பும் தானே, அப்பயும் பாருங்க, நீங்களும் செஞ்சு பாருங்க. ஒரு கம்பி எடுங்க, அந்த கம்பியை சுத்தி போட்டு இப்படி வச்சு பாருங்க. மின்னோட்டம் ஓடுகின்ற மின்னோட்டமோ நீங்க டிசைட் பண்ணுமா இல்லையா? ஒருவேளை மின்னோட்டம் இப்படி கீழே போட்டீங்கன்னா மாறி வந்துடும். இல்லாங்க இப்படி கீழே போட்டீங்கன்னா மேல வருது, மேல வந்து இப்படி மேல வந்துடும். இது வடமுனைவா மாறும். மின்னோர திசை தீர்மானிக்கும் எங்கால முனை வடமுனை, எங்கால முனை இடமுனை, தென்முனை வந்தது. மின்னோட்டம் இப்படி மேல் நோக்கி போட்டதாலதான் இந்த முனையில உங்களுக்கு வலஞ்சுழியாக மின்னோட்டம் ஓடுது, இந்த முனையில இடஞ்சுழியாக மின்னோட்டம் ஓடுது. இதுவும் யார விதியை பார்க்க போறோம்? மேக்ஸ்வெல்ல தான். 4 வரிச்சுருள் ஒன்றுல 4 விரல்கள், வரிச்சுருள் ஒன்றுல 4 விரல்கள் மின்னோடுகின்ற திசையை காட்டுமாக இருந்தால் பெருவிரல் காந்த புலத்தின் திசையை குறிக்கும். இரண்டாவது வலது கையில் மின் ஓடும் வரிச்சுருள் பிடிக்கப்படும் போது, வலது கையில் மின் ஓடும் வரிச்சுருள் பிடிக்கப்படும் போது, வலது கையில் மின் ஓடும் வரிச்சுருள் பிடிக்கப்படும் போது வலது கையில் மின் ஓடும் வரிச்சுருள் பிடிக்கப்படும் போது விரல்களின் வளைவு மின்னோட்ட திசையை குறிக்குமாயின், 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 விரல்களின் வளைவு மின்னோட்ட திசையை குறிக்குமாயின் பெருவிரல் காந்த விசை கோடுகளை குறிக்கும். விரல்களின் வளைவு மின்னோட்ட திசையை குறிக்குமாயின் பெருவிரல் காந்த விசையை, பெருவிரல் காந்த விசையை குறிக்கும். பெருவிரல் காந்த விசையை விளங்கவளில் இந்த 4 விரலும் மடிக்கிறீங்க, மின்னோட்ட திசையில கையை வச்சீங்கன்னா பெருவிரல் செய்யும் உங்களுக்கு காந்த விசையை குறிக்கும். கண் வச்சு பாக்குற முனைய வச்சு கம்பி சுற்றப்பட்ட திசையில மின்னோட்டம் வரும்னா, கண்ணெஞ்ச வச்சு பாக்குறீங்க, கம்பி எந்த பக்கம் சுற்றப்பட்டிருக்கோ மின்னோர திசையை வச்சு தீர்மானிக்கலாம் எது வடமுனைவு எது தென்முனைவு தீர்மானிக்கலாம். கம்பி சுற்றப்பட்ட திசையில மின்னோட்டம் ஓடுற திசையை தீர்மானிக்கணும். ஒருவேளை மின்னோட்டம் இதுல மாறி வருமாக இருந்தா திசை மாறும், மின்னோட்டம் மாறும் திசை மாறும். விலங்கு படத்தை கறிக்கோங்க. இது வடமுனைவா, நான் எண்ணுக்கு இடஞ்சுழியா
இது மின்னோட்ட திசையா? மின்னோட்ட திசை இடஞ்சுழி. கண்ணை இங்க வச்சு பார்க்க போல மின்னோட்ட திசை இடஞ்சுழி. இங்க வச்சு பார்க்கும்போது மின்னோட்ட திசை வளைஞ்சு. மின்னோட்ட திசை வளைஞ்சு. சோ இந்த வளைஞ்சுழி உங்களுக்கு எஸ் மாதிரியே வந்துடும். பார்க்க விளங்கிடுமா? சவுத் நோர்த் விளங்கிடும் பார்த்தாலே. ஐயா நம்மளுக்கு மின்னோட்டம் இல்லையா? சரியா? திசை எப்படி காட்டிக்கணும் இதுல? ரைட், இன்றைக்கு இன்ஷால்ல இதோ நிப்பாட்டுவோம் நம்ம. ரைட்டா? நாளைக்கு இதுல வார மிச்சத்தை பார்ப்போம். எப்படி மின்னோட்டம் திசையை நம்ம கையில செஞ்சு பாக்குற, எப்படி அதுக்குரிய அடுத்தது விசையிட பருமன் எப்படி பாக்குற, அது வேற கொஞ்சம் கேள்வி பார்ப்போம். ரைட்டா? ரைட். டவுட் அப்புறம் கேளுங்க. அதெல்லாம் படம் கீறி முடிஞ்சாக லீவ் ஆகலாமா? படம் கீறி முடிஞ்சா லீவ் ஆகலாம். லீவ் ஆகலாம். மைக் போட்டு அந்த பையை முன்பு கண்டிச்சு பாரு, என்ன முடியாது. நான் வேற திடீர்னு வேற